தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, யார் உழைக்கிறாங்களோ அவங்க வந்து ஸ்டார்ட் அப் ஹவுஸ் ஆக முடியும். லாஸ்ட் 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்து சேவிங்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வகையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ஒரு லிவரேஜ் இருக்கும். ஸோ அந்த முயற்சி பார்க்குற ஸ்டேஜில் வந்து தமிழ்நாடு இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப் ஹவுஸாக மாறும். லாஸ்ட் டிகேடாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் 50-60 இயர்ஸாக இருக்கட்டும், we are like evolving into lot of industries. இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட லேண்ட்ஸ்கேப். we are near by the port. நமக்கு எஜுகேஷன் நல்லா கிடைச்சது. உங்களோட அந்த ஆண்டர்பிரினர் ஜர்னியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். I want to start even after my college. இங்கே Syncfusion ஒரு கம்பெனி அவங்க அப்போ தான் தொடங்கினாங்க. I was the first developer to be joining there. நான் அங்கே ப்ராஜெக்ட்லாம் சொந்தமாகவே பண்ணதுனால I was able to get into the software development. ஸோ அங்கேருந்து within 2 years I was able to get into a software development division manager. That made the platform. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்கேல் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபவுண்டருக்கு வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும்? மைண்ட் செட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. பர்சனலாக மைண்ட் செட்டோட ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு இஸ் கோயிங் டு ரன் த பிஸ்னஸ். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் அ லாட் of hurdles. Running the family will be tough once you are running the startup. ஏன்னா உங்களுக்கு ரெகுலர் ரெவன்யூ இருக்காது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரைட் மைண்ட் செட் வேணும். இண்டிவிஜுவல் பர்சன் cannot handle both business and family. ஸ்டார்ட் அப்னாலே புதுசான ஒரு இனோவேஷன் தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவீங்களா? எஸ், ஏதோ ஒரு இனோவேஷன் நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணணும். இப்போ இருக்கு, இட்ஸ் அ ஸ்டார்ட் அப். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு புது டெக் டு எனேபிள் லாட் ஆஃப் பீப்புள். இட் இஸ் லைக் அ நியூ பிஸ்னஸோட ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இஃப் இட் இஸ் அ வெரி இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட். ஒரு சில பேர் வந்து கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து வேற 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க சார், இஸ் கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் த சேம் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்? சூப்பர் கொஸ்டினுங்க. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? குட். ஓகே சார். ஸோ இப்போது டு ஸ்டார்ட் வித், நம்ம தமிழ்நாடு வந்து ஏன் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸாக வந்து ஆகும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சார்? ஓகே, தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, ஓகே, யார் உழைக்கிறாங்களோ அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸ் ஆக முடியும். அதான் உண்மை. ஸோ நாம ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உழைக்கிற தன்மை நிறைய இருக்குது. ஸோ வி ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஃப்ரம் த வெரி நேச்சர் ஆஃப் அவர் செல்ஃப். அண்ட் வி ஹாவ் அ வெதராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளை ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. லாஸ்ட் டிகேடாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் 50-60 இயர்ஸாக இருக்கட்டும், வி ஆர் லைக் இவால்விங் இன் டு லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட லேண்ட்ஸ்கேப். we are near by the port. நமக்கு எஜுகேஷன் நல்லா கிடைச்சது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் வந்து நிறைய ஸ்கூலில் மிட் டே மீல் கொண்டு வந்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் லாட் ஆஃப் உமன் who don't want to continue their education after 6th அப்படின்னு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக அவர் வந்து அந்த ஸ்டேஜில் ஒரு மிட் டே மீல் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட அன்னைக்கு அவங்க அது பண்ணதுனால வாட் இட் ஹேப்பன் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் காட் எஜுகேஷன். ஸோ அவங்களோட தன்னோ டாக்டரை வந்து அடுத்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அந்த மாதிரிலாம் வர ஸ்டேஜில் ஆக்சுவலி வி ஓப்பன் அப் லாட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஏன்னா அந்த டைம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் ஒரு அமைப்பு வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நடந்ததுனால we are now at a stage we can use that and grow. See, that is one reason. அதில் ஸ்டார்ட் அப்புக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லாஸ்ட் 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்து சேவிங்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வகையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. சரி, அப்போது அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ஒரு லிவரேஜ் இருக்கும். ஓகே, நமக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த முயற்சி பார்க்குற ஸ்டேஜில் வந்து தமிழ்நாடு இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸாக மாறும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பாசிபிள். ஸோ கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி we can try some new things. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுனால வந்துட்டு we couldn't எக்ஸ்ப்ளோர் இனோவேஷன் ஒன்று நடக்கவே இல்லை. டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம எல்லா பிஸ்னஸுமே பண்ணோம். பட் இங்கே என்ன ஓடுறது நீங்கள் பார்த்துருந்தாலுமே அது வந்துட்டு எங்கேயோ ஒரு ஊரில் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கொண்டு இங்கே வச்சுருப்பாங்க. ஈவன் மெட்ரோவாக இருக்கட்டும், somebody would have tried, then it came here. ஸோ we are now at a stage, ஒரு ஜெனரேஷன் நம்ம அவ்வளோ பண்ணதுனால திஸ் ஜெனரேஷன் அந்த ஒரு இனோவேஷன் திங்கிங், புதுசாக முயற்சி பண்ணி பார்க்குறது. ஸோ நாளைக்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு 10 இலான் மஸ்க் வரலாம். ஸோ யூஎஸ்லேருந்து ஒரு இலான் மஸ்க் வர்றதுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்குது. சி, தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஐ திங்க் வை தமிழ்நாடு கேன் பிகம் அ பவர் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் லைக் பெங்களூர் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ we are slightly behind also because of lot of such reasons. ஏன்னா நம்ம வந்து பெங்களூர் மும்பைலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங் நல்லா அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணலை. ஈவன் இன்ஃபேக்ட் நான் என்னோட ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணும்போதும் அதுவாக வந்துடும் அப்படியே வரட்டும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜோஹோ க்ரியேட் பண்ணாங்க. பட் அவங்க வந்துட்டு தே ஆர் லைக் வெரி எஜுகேட்டட். அவங்க வந்து யூஎஸ் போய் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணதை விட.
ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணதில் தான் கிரீஷ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணதுனால கிரீஷ்க்கு வந்துட்டு ஹேட் லைக் ஓகே என்ன பண்ண முடியும்னு ஒரு என்ன சொல்ல ஒரு சர்க்கிளை பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வேர் ட்ரஸ்டிங் ஹிம் அண்ட் இன்வெஸ்டிங் ஹிஸ் ஸ்டார்ட் அப். ஏன்னா ஜோஹோ வந்து ஸ்டார்ட் அப் வாங்கல, ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்காததுனால அவருக்கு அந்த இது இருந்தது. ஸோ ஆல் திஸ் வாஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் 2011 to 2020 அப்ராக்ஸ் அந்த டைம் தான் வாஸ். ஸோ தேட் இஸ் த டைம் லைக் இந்த ஸ்டார்ட் அப்புங்கிற பேரே வந்துட்டு ஒன்லி ஆஃப்டர் 2016 இட் வாஸ் கம்மிங் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்புங்கிற பேர் வந்து பெருசாக கிடையாது. இட் இஸ் லைக் அ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். அதை விட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து மற்ற சிட்டிஸில் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் வி ஆர் பிஹைண்ட் அஸ் வெல். பட் இப்போ நமக்கு இருக்கிற இந்த ஒரு யூத்தோட ஒரு ஃபயர் இப்போ வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு that will make it into a startup powerhouse. It is like going to be அந்த யூத் பவர், அந்த பெனிஃபிட் ஆஃப் ஆல் திஸ். ஸோ என்னென்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. we had the same fire even 20 years back. இப்போ நான் காலேஜ் முடிக்கும்போது வந்துட்டு we had the same fire, பட் ப்ராப்பராக கைட் பண்ண யாருமே இல்லை. ஸோ ப்ராப்பராக கைட் பண்ண எங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா இதுவா அப்படின்லாம் தெரியாது. பட் we were the first to explore and had lot of leverages on getting into a big companies. அன்றைக்கி கார்பரேட்டோட தேவை இங்கே இருந்தது and we all got that. ஸோ இன்றைக்கி அந்த 20 years வந்துட்டு this is the right time. ஒவ்வொரு ஸ்டேஜ் எவால்வ் ஆகும்போது இதுதான் ரைட் டைம். ஸோ வி திங்க் இந்த எல்லா விதமான பெனிஃபிட்டும் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஷுட் பிகம் அ ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது யூஆர் அ செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரனர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ உங்களோட அந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நான் ஆண்டர்ப்ரனராக வந்துட்டு சொல்லணும்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஈவன் ஆஃப்டர் மை காலேஜ். ஓகே எனக்கு வந்துட்டு காலேஜ் முடித்த உடனேயே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு ட்ரிவாண்ட்ரம் ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அப்போவே வந்துட்டு ஐ வாஸ் ஆஸ்கிங் தம் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்லாம். அப்போ அங்கே வந்துட்டு ஒருத்தர் ஐ ஜஸ்ட் ஃபர்கெட் ஹிஸ் நேம், பட் அவங்க உள்ள ஒரு ஐ காட் டு மீட்டிங் வித் த வைஸ் பிரசிடென்ட் அங்கே நெஸ்ட்டில். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீ ஆரம்பிச்சேன்னா இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் கம்மிங், நாங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுக்குற மாதிரி தான் ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸோ எனி ஒரு சின்ன பேக் ஃபேர் ஆச்சுனாலும் ஃபர்ஸ்ட் வி வில் கட் த வெண்டர்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வி ஜஸ்ட் ஸ்டாப்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஆஃப்டர் கம்மிங் தேட் நான் வந்து இங்கே சிங்ஃபியூஷன் ஒரு கம்பெனி அவங்க அப்போ தான் தொடங்கினாங்க. ஸோ தேட் வாஸ் இன் அண்ணா நகர், சென்னை. ஸோ அவங்க வந்து இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தொடங்கும் போது ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் டெவலப்பர் டு பி ஜாயினிங் தேர். ஸோ அவங்க வந்து சப்போர்ட் மட்டும் வச்சுக்கலாம்னு நினச்சாங்க. நான் அங்கே ப்ராஜெக்ட்லாம் சொந்தமாகவே பண்ணதுனால அந்த டைம் இருந்த அந்த .NET இந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட் ஆஃப் இட். ஸோ அங்கேருந்து வித்தின் 2 years ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டிவிஷன் மேனேஜர் வேர் வி வர் டெவலப்பிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 10 மெம்பர் 15 மெம்பராக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி வந்து இட் லைக் பிகம் அரௌண்ட் 120 when I quit there in 2 years time. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இட் வாஸ் லைக் that made the platform. ஸோ அந்த ஒரு நமக்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்ததை நம்ம இந்த கம்பெனி மூலமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது we understood why we should be, but at the same time we also miss like பர்சனல் லைஃப் மிஸ் ஆகுது. நம்ம ஃபுல் டைம் வந்துட்டு பிஸ்னஸ்ங்கிறத விட அவங்களுக்கு பண்ணும்போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4-5 years ஐ வாஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் அதர் கம்பெனிஸ் வேர் ஐ வாஸ் ஹேவிங் அ வெரி குட் லைஃப், வெரி குட் சேலரி. தென் ஐ வென்ட் டு சம்திங் கால்டு ஒரு ஆப்கோ அட்வைசரி சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி இங்கே இருந்தது. இந்த கம்பெனிலேருந்து அடுத்த லெவலில் வந்து ஃபேங்க் கம்பெனிஸ் மட்டும்தான். ஸோ ஃபேங்க் கம்பெனிஸ் தான் இங்கேருந்து போவோம். அதாவது ஒரு நல்ல டீசென்ட் சேலரி, ஆல் தோஸ் திங்ஸ் வேர் தேர். லைக் சென்னையில் அந்த மாதிரி சேலரி கொடுக்குறது அப்போ 2012 நான் சொல்கிறது ஒரு 10 கம்பெனிஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த அளவுக்கு சார், ஏன்னா இங்கே மோஸ்ட்லி சர்வீசஸ் கம்பெனிஸ் தான் இருந்தது. ஸோ தேட் இஸ் சம்திங் லைக் இங்கே சர்வீசஸ் கம்பெனிஸ்னால ப்ராடக்ட் பேஸ் ரொம்ப கம்மியாக போகும். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட். ஸோ டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர். ஒவ்வொரு விஷயம் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தோஸ் பேக் அண்ட் லைக் த டெவலப்மெண்ட் அண்ட் இங்கே இருக்கிற டீம் வந்து ஒன்றும் சர்வீசஸ் மாதிரி பேக் அண்ட் டீமாக ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆல்சோ டிசைட் த டிசிஷன் தட் யூஸ் டு பி மேட் இன் US. கொஞ்சம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் இருந்ததுனால லைக் ஆல் திஸ் மேட் ஷுர் லைக் ஓகே அந்த டைம் இ-காமர்ஸ் வாஸ் பூமிங். பட் இப்போது நீங்கள் வந்து பேசும்போது லைக் உங்கள் இதில் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த பிலீஃபு, இத்தனை விஷயம் இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக உங்கள் சைல்ட்ஹுட் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஹவு டிட் யுவர் சைல்ட்ஹுட் ஷேப் யூ இன் திஸ் சார்? ஓகே, தட்ஸ் குட். சி அஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஏன் இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஒரு பவர் ஹவுஸ் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் அஸ் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி ஐ மீன் ஒவ்வொரு ஃபேமிலி இன் தமிழ்நாடு லைக் தேவர் வெரி கன்சர்வேட்டிவ். இந்த சேவிங்ஸ் இதெல்லாம் சொன்னோம் அந்த பீரியடில் எல்லாருமே கொஞ்சம் உழைச்சாங்க.
ஒரு ஜெனரேஷனோட இம்பேக்ட் தான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் லைக் அந்த சைல்ட்ஹுட்டில் இவங்களெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணதாக இருக்கலாம். மேபி ஐ வாஸ் அப்சர்விங் அ லாட் ஆல் ஆஃப் தம். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்க என்ன பண்ணாங்க. அண்ட் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் என்ன ஒரு லாரி ஆஃபீஸ். ஸோ அதனால வந்துட்டு அங்கே வந்து யூ சி அ லாட் ஆஃப் அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறதுனால. ஸோ தேட் இஸ் ஒன் திங் தட் மேபி அண்ட் ஐ வாஸ் கோயிங் தேர். என்னோட 10th லீவில் வந்து ஐ வாஸ் கோயிங் தேர். ஸோ அந்த டைம் ஐ வாஸ் கெட்டிங் த பிஸ்னஸ் பேக். பிஸ்னஸ் பேக்குன்னா அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு பார்சலுக்கு 10 ரூபா வரும் லைக். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு போகும்போது ஒரு காம்படிஷன் இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்காக போனோம். நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுத்தாங்க. இட் இஸ் நாட் லைக் நான் போய் ஒரு 4 தடவை போய் நிற்கும் போது வி யூஸ் டு கெட் இட். பட் அதுக்கும் இப்போ நான் அந்த மாதிரி இது இருந்தாலும் திருப்பி நான் டெக் அந்த இது வந்ததுனால அந்த சேல்ஸ் ஆட்டிடியூட் எல்லாம் போயிடுச்சு. சரி அப்போ எப்படி எடுத்தோம் அந்த மாதிரிலாம் திங்கிங் எல்லாம் இல்லை. பட் ஆல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். டில் நவ் இட் இஸ் ஒன்லி தட் வே. அதை திருப்பி அதுக்கப்புறம் ஒரு இது நடக்கும், திருப்பி நம்ம வருவோம். ஆல் திஸ் இட் இஸ் லைக் இட் won't be a straight line. நீங்கள் வந்து 10 வருஷமாக வந்து எவ்ரி இயர் யூ கெட் a 10% இன்க்ரிமெண்ட் அப்படி போகாது. கண்டிப்பாக யூ வில் ட்ரை சம்திங், தென் யூ வில் ஃபால், தென் யூ வில் ரைஸ். ஆல் திஸ் வாஸ் ஹேப்பனிங் டில் டுடே அண்ட் இட் வில் கண்டினியூ ஃபார் எவர். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், அது கன்ஃபியூஷன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு சில பேர் வந்து கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து வேறு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இஸ் கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் த சேம் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்? சூப்பர் கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக ஐ லைக் த கொஸ்டின் பிகாஸ் ஏன்னா நான் சத்யபாமா காலேஜில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஓகே. அந்த ஸ்டார்ட் அப் செல்லில் உள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. தே ஆர் ரன்னிங் குட்னாங்க. ஸோ அப்போ நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், உங்களுக்கு ஸ்டார்ட் அப்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருந்த பசங்களுக்கு அது சொல்ல தெரில அப்போது. பட் அது ஒரு 4 ஃபவுண்டர்ஸ் சேர்ந்து அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையன் அப்போ அங்கே கிடையாது. தென் தே கால்ட் ஹிம். ஹி வாஸ் ஒர்க்கிங். ஓகே, இது ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, யாரோ வந்து பேச போகிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இந்த கொஸ்டின் இங்கே கேட்டாங்கன்னு உடனே இங்கே கொஞ்சம் இது ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட வர சொல்லிட்டாங்க. அவன் மேலே தான் இருந்தான் அவன் ஆக்சுவலி அந்த இதில். ஸோ ஹீ கேம் இன், ஹீ செட் ஹீ எக்ஸாக்ட்லி ஹேட் அ விஷன். அது என்ன, அது ஐ மீன் இது ஸ்டார்ட் அப் கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் நான் இதை வச்சு அடுத்தது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கிளியராக இருந்தது. நான் சொன்னேன், உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஒய் ஐம் சேயிங் திஸ் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப், இப்போ அட்லீஸ்ட் முன்னாடி வெறும் பிஸ்னஸ்னு மட்டும்தான் இருந்தது. கார்பரேட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்ச எல்லாம் ரிலையன்ஸ் தெரியும், அம்பானி தெரியும், அதுக்கு அந்த மாதிரி டாட்டா தெரியும். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து கார்பரேட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒன்ஸ் யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அண்ட் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் mostly you are getting into a public limited company. See, I will call it in that way, like public limited ஆகணும் இல்லை ஆக போகிற கம்பெனிஸ் ஒரு certain ஸ்டேஜ் தாண்டி உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிளியராக இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் எந்த விதமான பிஸ்னஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லை. உங்களோட பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. அதை ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ரன் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக எல்லாமே இருக்கும். ஒரு எஸ்ஓபியாக இருக்கட்டும், இவர் இதுதான் பண்ணணும், உங்களோட ரோல் கிளியராக டிஃபைன் ஆகிருக்கும். நீங்கள் இந்த சேரில் இப்படி தான் உட்காரணும்னா இப்படி தான் உட்காரணும். இப்போ இதுலலாம் பண்ணுற மாதிரி ஒரு டவல் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், இது இல்லைன்னா ஒரு. ஸோ எல்லாமே வந்து இப்படித்தான், இதுக்கு மேலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த சேரில் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து பண்ணுவார். அதர் தேன் த டிசிஷன் மேக்கர்ஸ். ஸோ ஆல் திஸ் வில் பி அ கார்ப்பரேட். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்ட் ஆனது, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனது. ஆனால் பிஸ்னஸ் வந்து அதுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ். ஆர் ஈவன் அ ஸ்மால் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ எ பிஸ்னஸ். நீங்கள் உங்கள் ஒரு குட்டி கடை வச்சுருக்கீங்கன்னாலும் அது ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். தட் கேன் நெவர் பிகம் அ கார்ப்பரேட். டு பி வெரி ஃப்ராங்க், அது வந்து லைஃப் லாங் இட்ஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு சொன்னாலும் அது ஒரு கடை வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அண்ட் தேட் வில் நெவர் பி அ ஸ்டார்ட் அப் அஸ் வெல். நான் இன்றைக்கே ஒரு டூல்ஸ் கடை வச்சுட்டு ஆக்சுவலி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் காலிங் இட், ஒரு டூல்ஸ் கடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ எம் டூயிங் அ ஸ்டார்ட் அப். ஒரு பெயிண்ட் கடை, ஒரு பெயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு ஐ எம் டூயிங் அ ஸ்டார்ட் அப். நோ, அது வந்து ஒரு கடை, அது ஒரு பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே அதில் ரெவன்யூ வந்தாகணும். நீங்கள் கொஞ்சம் கடன் எடுத்து பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் சொந்த காசு போட்டாலும் சரி, அந்த 10% மார்ஜின் சம்திங் ஃப்ரம் த டே ஒன் யூ நீட் டு திங்க் அபவுட். இப்போ அந்த பெயிண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு இனோவேஷன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெயிண்ட் கடை இருக்குது, நீங்கள் அதில் ஏதோ ஒரு R&D டீமை போட்டு பண்ணாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி, ஆனால் உங்கள் கடைக்குன்னு மட்டும் ஒரு சம்திங் தட் யூ ஆர் இனோவேட்டிங், அப்போ வந்து அதில் நீங்கள் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு R&D போட்டு நீங்களே ஒரு பெயிண்டை, நான் இன்னைக்கு ஒரு பெயிண்ட் கடை வச்சிருக்கலாம், ஆனால் அந்த பெயிண்டை வச்சு எனக்கு பெயிண்டை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நான் ஒரு 5 வருஷத்துல வந்து நான் ஒரு இது எதுவுமே வேலைக்கு ஆகலை, இது வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ காசு வாங்குறீங்க, ஏதோ ஒன்று தோணும்.
அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. இட் குட் பி எனி திங். அது இதுதான் அப்படின்லாம் சொல்ல வரல. அந்த பெயிண்டாக இருக்கலாம், இது எனி ஈவன் ஸ்மால் ஒரு நட்டு போல்ட்டு எனி திங் யூ மைட் ஃபீல் லைக் ஓகே நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் ஏன் இந்த கடை நடத்துகிறேன், நான் இது நடத்த வேண்டிய ஆளே கிடையாது, நான் இந்த ஒரு சின்ன நட்டை கூட வேற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு நட்டோட ஸ்ட்ரக்சர் கூட மாற்றலாம். அஃப்கோர்ஸ் தே நீட் டு ஃபாலோ த பாலிசிஸ். அது ஒரு நட்டுங்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஸ்க்ரூ போல்ட் எனி திங் கேன் பி. ஸோ அந்த இடத்துல ஒரு இனோவேஷன் வந்துச்சுன்னா தென் அலோன் இட் பிகம்ஸ் அ ஸ்டார்ட் அப். ஸோ பிஸ்னஸ் வேற, அந்த திருப்பி நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கான் ரன் த ஷோ. கரெக்டாக உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும், அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் ஜெனரேட்டிங் அ நியூ லைன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு புது லைன் ஆஃப் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ தென் யூ நீட் அ கார்பரேட் செட்டப் டு ரன் திஸ் பிஸ்னஸ். நீங்க ஒரு சின்ன நட்டு தான் யோசிச்சீங்க, ஆனா அது எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் யூ நீட் டு பிகம் அ கார்பரேட். ஸோ தட் இந்த நட்டு வந்து உலகம் ஃபுல்லா போகும். அந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க உலகம் ஃபுல்லா கொண்டு போனா நீங்க ஒரு கார்பரேட்டா மாறணும். அதை இனோவேட் பண்ண தெரிஞ்ச ஆளுக்கு அது பண்ண தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து அதை செஞ்சுட்டாரு. அவருக்கு வந்து இதை அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி இனோவேட் பண்ண முடியாது. அவர் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறாரு, இது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது, இதே ஏன்டா கொண்டு வரீங்க, இது உங்களுக்கு உடஞ்சிட்டே இருக்கிறதா அப்படின்னு தோணும். சம்திங் லைக் தட் த ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுலேருந்து அவர் ஃப்ரெண்டை சொல்லலாம், இல்லை அவர் ஒரு டீமை போட்டு கூட அதை டெவலப் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு தட் இஸ் வை வி நீட் லாட் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள். ஏன்னா அங்கங்கே ப்ளேஸ் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போகிறது தான் அடுத்தது ஒரு வேலையே. அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, திருப்பி சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவை, திருப்பி அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு அது ஒரு கார்பரேட்டாக அது ஒரு 10 வருஷம் ஆகும்ல. இப்போ அவர் இனோவேட் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறத அடுத்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். அந்த 15 வருஷத்தில் இன்னொருத்தன் அதை பிரேக் பண்ணிவிடும். ஓகே சார். ஸோ ஸ்டார்ட் அப்னாலே பேசிக்கலி வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு புதுசான ஒரு இனோவேஷன் தான் ஸ்டார்ட் அப்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க. அது இருந்தால் தான் அதை ஸ்டார்ட் அப்னு சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் அந்த ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட்டை அப்படி தான் கொடுக்கணும். பட் எஸ், ஏதோ ஒரு இனோவேஷன், ஏதோ ஒரு நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணணும். அதில் ஏதோ ஒரு சின்ன புதுசாக இருந்தால் போதும். அதை சொன்னேன் இல்லையா அந்த பேர். இப்போ ஸ்விக்கி இருக்கு. ஸ்விக்கி இஸ் லைக் எஸ் இட்ஸ் அ ஸ்டார்ட் அப். ஏன் அப்படின்னா வந்துட்டு கடையே வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்க கரெக்டாக. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு புது டெக் டு எனேபிள் லாட் ஆஃப் பீப்புள். அதில் வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் லைக் அ நியூ பிஸ்னஸோட ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க, நியூ சொல்யூஷன். ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஆல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் தட் ஸ்விக்கி இஸ் டூயிங். இஃப் இட் இஸ் அ வெரி இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட். ஆனால் அதில் ரெவன்யூ இருக்குது, மணி இருக்குது, மணி வைஸ் இட் இஸ் பெஸ்ட். பட் இட் இஸ் நாட் அ பெஸ்ட் இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப். இப்போ இனோவேஷன் அப்படின்னு சொல்லும்போது யூ நீட் டு திங்க் அபவுட் அ நியூ சொல்யூஷன். இப்போ பேங்கெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு நீங்கள் போய் எவ்வளோ டைம் எடுத்தீங்க கரெக்டாக. ஸோ அந்த பேங்குக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க விச் வி டசன்ட் நோ. அது எல்லாமே ஸ்டார்ட் அப் தான். ஆனால் அன்றைக்கி பேங்க்கு கொடுக்குற சொல்யூஷன் அது B2Bங்கிறனால நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கே நிறைய இனோவேஷன் நடக்குது. விச் அந்தந்த பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் அது என்ன இனோவேஷன் நடக்குதுன்னே தெரியும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நம்ம வந்து இப்போ வெளியில் பார்க்குறதுனால ஸ்விக்கி தான் ஒரு ஸ்டார்ட் அப் போல, நான் வந்து ஸ்விக்கி மாதிரி பண்ணணும். ஸோ ஸ்விக்கி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் முதல்ல நீங்கள் வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியணும், அதில் உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி தெரியும்னு தெரியணும், அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்டா வச்சு நாங்கள் கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபார் த கம்பெனி. ஸோ அதை வச்சுட்டு நான் இ-காமர்ஸ் டக்குன்னு குதிச்சிட்டேன். எனக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் தெரியாது, ஆனால் நான் குதிச்சிட்டேன். பட் ரீட்டைலில் உள்ள ஒருத்தங்க வந்து இதை இன்னும் பண்ணியிருந்தாங்கன்னா they would have been successful much earlier. பட் அவங்களுக்கு வந்துட்டு they don't want to break their traditional business. அண்ட் நான் அதை சொல்லும்போது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் அந்த டைமில் ஃப்ளிப்கார்ட்டோட பிக்கெஸ்ட் செல்லரே வந்துட்டு அண்ட் அவங்களுக்கு உள்ளேயே டீம் இருந்தாங்க. அவங்களோட பேரில் விற்க மாட்டாங்க, பட் இவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் அவங்க விற்றாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஃப்ளிப்கார்ட்டுக்குன்னு தனியாக எந்த வேற எதுவும் கிடையாது, டைரக்ட் இதுவும். ஸோ இவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி அவங்க கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு எதுக்கு, அது இவங்களுக்கு தான் விற்குதே. ஸோ தே ஓன்ட் பாதர். இவங்களுக்கு 29,000 ஒரு ஃப்ரிட்ஜ் போச்சு, அதை அவன் 19,000 கொடுத்தானே, இவங்கள்ட்ட இருந்து 29 வாங்கி அவன் 19 கொடுத்தான். பட் இது மூலமா ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன சார் ப்ராஃபிட்? இன்வெஸ்டர்ஸ் லாட் ஆஃப் உள்ள வந்தாங்கல்ல, அவங்க டேட்டா ஒன்று பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டேட்டா வச்சு ரூல் பண்ணலான்னு. ஸோ தே காட் ஆல் த டேட்டாஸ். ஸோ அந்த டேட்டா வச்சு தான் இத்தனை ஆயிரம் பேர் இன்னைக்கு அவங்க அந்த போக வச்சிட்டாங்கல்ல. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம போயிருப்போம். ஸோ அது அவங்களுக்கு தெரியும். இது ஆரம்பிக்கும் போதே இது 10 years ஆகணும். ஏன்னா அந்த 2 ஃபவுண்டர்ஸ் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஸோ தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் லைக் தட். இந்தியாவில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு ரைட்டாக பண்ண தெரியுது, கைட் பண்ண ஆள் இருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக எங்கே போய் பிச் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குது. தோஸ் திங்ஸ் வி டசன்ட் நோ. இது வந்துடும், நம்ம பண்ணுறோம், அதுவே வந்துடும். அது நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அட்லீஸ்ட்
இது நான் பண்ண மிஸ்டேக்ஸில் இருந்து சொல்கிறது. பட் நவ் இட் ஒன்ட் பி லைக் தட். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அந்த இது இருக்குது. ப்ளஸ் ஐஏஎம்ஸ் இங்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து சீனியர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் இப்போ அங்கே படித்தேன்னா எனக்கு என்னோட சீனியர் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணிவிடு, யூ பிச் இட் இன் திஸ் வே, ப்ரெசென்ட் இன் திஸ் வே அப்படின்னு கைட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ நம்ம இங்கேருந்து சொல்லலாம் ஐஏஎம் என்ன அவ்வளோ மூளையா, இதுவாக இருந்த மூளையானா, அப்படி இல்லை. அதோடைய நெட்வொர்க்கிங் அங்கே வெரி ஏர்லி ஸ்டேஜ், ஒரு 10 வருஷம் முன்னாடி போகலாம். நான் ஒரு 10 வருஷத்தில் கற்றுக்கிட்டது நான் இப்போ அந்த ஆளுங்க கூட என்னோட நெட்வொர்க் இருந்ததுன்னா எனக்கு அது ஒரு 10 வருஷம் முன்னாடி கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு ஸ்டார்ட் அப் டிஎன்ஓ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு they can reduce this timeline. Okay. See, அங்கேயுமே வந்துட்டு I wouldn't say a major thing can happen. But at least இந்த மாதிரி கைடன்ஸ் கரெக்டான இதுவோ அங்கே இப்படி நடக்குதா, காலேஜுக்கு போய் என்டர்பிரினர்ஷிப் செல் வைக்கலாம், என்ன வேணா வைக்கலாம். பட் இந்த இனோவேஷன் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த இனோவேஷன் எங்கே பண்ண போறீங்க, இது கரெக்டாக இதுதான், இது ஃபெயிலியர் ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல எப்போ போறீங்க. அண்ட் காலேஜில் இனோவேட் பண்ணும்போது அந்த காஸ்ட் கம்மி. இப்போ நீங்கள் அந்த கார்பரேட் இது கேட்கும்போது கார்பரேட் ஒரு இனோவேஷன் பண்ணணும்னா இவ்வளோ ஸ்ட்ரக்சர் வச்சாதான் அவங்க ஒரு சின்ன ஒரு இது மாற்ற முடியும். காலேஜில் ஜஸ்ட் லைக் தட் மாற்றிடலாம். இவங்களோட அன்னையோட அந்த ஹியூமன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10,000 20,000 சேலரி, ஐ மீன் வெரி பேஸ் இது இன்டர்ன்ஷிப்பாக. ஸோ அந்த காஸ்ட்டுக்குள்ளே அது முடிச்சு பார்த்துடுறோம்ல, அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்கும்போது த காஸ்ட் இன்வால்வ் இன் தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் லெஸ். இப்போ நான் இன்னைக்கு ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா இட் வில் பி வெரி காஸ்ட்லி. ஸோ நான் 10 years முன்னாடி பண்ணும்போது தட்ஸ் அட்லீஸ்ட் லெஸ். என்னோட ஹியூமன் கேபிட்டல் அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் அப் அட் ஏர்லி ஸ்டேஜ் இன் கெரியர். ஆனால் ஒரு பிஸ்னஸாக அதை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் எப்போவுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸாக ரன் பண்ணணும்னா யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 2 வருஷம் எங்கேயாவது ஒர்க் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு இதை பிஸ்னஸாக எப்படி மாற்ற முடியும்னு தெரியும். ஆனால் ஸ்டார்ட் அப் இனோவேஷன் பண்ணுறதுக்கு காலேஜில் பண்ண முடியும். ஐ மீன் காலேஜ் இன் த சென்ஸ் when you are doing college or even before, அது எப்போ வேணால் பண்ணலாம். ஈவன் 60 years ஓல்டுக்கு வந்துட்டு திருப்பி தோணலாம், நான் இவ்வளோ நாள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஏன் இந்த இதில் இப்படி ஒரு இனோவேஷன் பண்ணக்கூடாதுன்னு தோணலாம். கேன் ஹேப்பன் எனிவேர். ஆனால் அந்த காஸ்ட். ஓகே. பட் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சார், ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டேலண்ட்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. இனோவேஷனாக இருக்கட்டும், க்ரியேட்டிவான ஐடியாஸ் இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் அது இருக்குது. பட் அதெல்லாம் இருந்தும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபோக்கஸ் இல்லை. ஓகே. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. எல்லாருமே நிறைய வதவதான்னு பேசிட்டு இனோவேஷன் பண்ணுங்கன்னு மட்டும் பேசிட்டு போகிறாங்க. இதை செய்யணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ், அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன போகணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆல்ரெடி அடி வாங்கின ஆளுங்க இல்லை. அதாவது நீங்கள் வந்து நான் ஒரு மென்டார் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 4 பிஸ்னஸை ரன் பண்ணியிருப்பாங்க. பட் தே வுடன்ட் ஹவ் டன் எனி ஸ்டார்ட் அப். அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து போகிற போக்கில் ஒரு 2 லைன் சொல்லிட்டு போயிடுவாங்க, இதை எப்படி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதை டெய்லி ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கே ஒரு கோச் தேவை. கரெக்டாக. ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கே ஒரு கோச் தேவை, டோனிக்கு ஒரு கோச் தேவைங்கிற போது இந்த இனோவேட் பண்ணி அவங்க கரெக்டாக அதை திருப்பி ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் தேவை இருக்குது. அண்ட் நம்ம எவ்வளோ தான் யூத் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த யூத் பவரை டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுடுறோம். அவங்களுக்கு வந்துட்டு தெரியல இன்னைக்கு எது வாட் இஸ் அந்த இனோவேஷன் லைனில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய அந்த ஆங்கிள் உள்ள தாட் ப்ராசஸ் நிறைய போகல. எங்கேயாவது ஜாப் பண்ணிடணும். இப்போ என்ன ஒரு ஈஸி, நம்ம ஸ்விக்கி பற்றிலாம் பேசிட்டு இருந்தனால சொல்கிறேன், நான் இன்னைக்கு ஸ்விக்கியில் வண்டி ஓட்டிட்டேன்னா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஆனால் இவங்களுக்கான இருக்கிற அந்த அறிவு, டேலண்ட், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. தே நீட் டு புட் தட் 1 year எஃபர்ட். இப்போ வந்து எஃபர்ட் வித் நல்லா ஜாலியாக கூட பண்ணலாம். சரி, நாங்கள்லாம் இருக்கும்போது எஃபர்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஐ மீன் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு. சின்ஸ் இப்போ கொஞ்சம் இது மைண்ட் செட் மாறினதுனால ஐ திங்க் லைக் டெஃபினட்டாக இவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்து என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு எனக்கு இது தெரியும், நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இறங்குறது வில் பி பெட்டர். அண்ட் எல்லாரும் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. அகெயின் இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த இனோவேஷன்லாம் ஒரு சிலரால் தான் பண்ணவும் முடியும். அண்ட் வி நீட் டு அக்செப்ட் தட். மற்றவங்கலாம் இதை சுற்றி ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் ஆச்சுன்னா அவ்வளோ ஜாப் கிரியேட் ஆகும். ஸோ பட் அந்த ஒருத்தரை ஃபைண்ட் அவுட் பண்ணி, அந்த ஒரு சிலர் 4-5 பேர் இருக்கிற டேலண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள கைட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது இஸ் த சேலஞ்ச். அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். சரி, அது இட் இஸ் ஒரு நேச்சுரலாக எவால்வ் ஆகும். இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்பீட் அப் தான் பண்ண முடியும். அதுக்கான கைடன்ஸ் கொடுத்தோன்னா ஒரு 5 வருஷத்தில் நடக்க போகிறத 2 வருஷத்தில் பண்ண முடியும்.
பட் இன் 5 years it is definitely going to happen. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களா சார், இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா சென்னை பொறுத்த வரைக்கும் we know that this is the top most city தமிழ்நாட்டில். ஸோ இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இருக்கும், நிறைய பேர் இன்னோவேட்டிவாக வருவாங்க, they have the proper guidance or அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க, அது எல்லாமே இருக்கும். பட் இப்போ இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ் மாதிரியான பிளேசஸில் வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய எமர்ஜ் ஆகணும், ஆர் இன்னும் நிறைய வெளியே வரணும்னா அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சென்னை Tier 2 Tier 3 இதெல்லாம் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, I don't think there is anything anymore now. ஓகே, அது பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். ஒன்லி அட்வான்டேஜஸ் இங்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சென்னை அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்துலேயே எல்லாமே கிடைக்குது அண்ட் யூ வாண்ட் அ லாட் ஆஃப் ஒரு ஏரியாலேயே வந்து நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு வேணால் சென்னை மாதிரி சிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, அதனால பார்க்குறதுனால நமக்கு என்ன தோணும், இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு தோணுது. மற்றபடி இனோவேஷன் இதில் எங்கே வேணாலும் வந்துட்டு அந்தந்த இடத்துல நடக்கக்கூடியது தானே. இப்போ சப்போஸ் ஒரு புது இனோவேஷன் வந்துட்டு இட் கேன் ஹேப்பன் இன் Tier 3 சிட்டி. அங்கே என்ன பிரச்சனை ஓடுது, அவங்களுக்கு அங்கே என்ன தேவை, அங்கே இட் கேன் பி ஃபார்மிங் இஃப் இட் இஸ் ஆர் இட் கேன் பி வாட் எவர் இட் இஸ் லைக் எல்லா இடத்துக்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அங்கே ஒரு எக்கனாமி ரன் ஆகிட்டு இருக்கு, லோக்கல் எக்கனாமி இஸ் ரன்னிங் தேர். அந்த லோக்கல் எக்கனாமிலேருந்து என்ன வருது அண்ட் எவ்ரி ஸ்டார்ட் அப் டசன்ட் நீட் டு பி லைக் இங்கே இருந்து அடுத்த 20 வருஷத்தில் US போய் அப்படிலாம் பண்ணணும், வேர்ல்டு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கூட கிடையாது. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் திங்க் லைக் ஸ்விக்கி இன்னைக்கு இருக்குது. ஓகே, இது டிஸ்டர்ப் ஆகாமான்னு தெரியல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நாளைக்கே ஸ்விக்கி டிஸ்டர்ப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்க தே நீட் டு கிரியேட் தேர் ஓன் ஆப் ஆர் லோக்கலில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கே உள்ள கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஏன் இன்னொருத்தனுக்கு காசு கொடுக்கணும், சரி ஒய் ஷுட் வி பே மணி ஆர் ஒய் ஷுட் வி கெட் மணி ஃப்ரம் தம். நான் இந்த 100 ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் நானே கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணி அது கூட ஸ்டார்ட் அப் தானே அங்கே நடக்கிறது. அவங்க அந்த ஆப் பண்ணுறாங்க, அங்கே ஏதோ ஒரு இனோவேட்டிவாக கொண்டு வர்றாங்க. அண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 பேர் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் அவங்க வேறு மாதிரி பண்ணலாம். இல்லை 4 ஸ்விக்கி இந்த மாதிரி 4-5 இது சேர்ந்து ஒருத்தங்க பண்ணலாம், லோக்கல் டெலிவரி சிஸ்டம் மட்டும். ஸோ தேட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்போ அவங்க அதுக்கு என்ன இனோவேட் பண்ணுவோம், அதுக்கு ஆப்பாக இருக்கலாம், நாளைக்கு ஏஐ ஏஜெண்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஐட்ட கேட்டுருங்க நாங்கள் கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ எதர் திஸ் ஏஐ வில் பி சப்ளைட் பை அனதர் கம்பெனி ஆர் திஸ் திங் சி இது எல்லாமே ஒரு கற்பனை. கரெக்டாக இப்போ நான் சொல்கிற எல்லாமே இது மாதிரி எனிதிங் கேன் பி டன். அப்போ அந்தந்த ஊருக்கு என்ன தேவை, அப்போ இது யார் பண்ண போகிறான்னு தெரியாது, அந்த டிஸ்ட்ரிக்டை தாண்டி இந்த பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகுமான்னு தெரியாது. ஸோ எல்லா இனோவேஷனும் ஸ்கேல் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து அதனுடைய பீக் ஒன்று வரும், அந்த பீக்குக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இனோவேஷன் கேன் பி இன் மல்டிபிள் வேஸ். ஓகே சார், பட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த Tier 2 Tier 3 எல்லாமே பிரேக் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஓகே, பட் ஃபண்டிங் வைஸ் எஸ், இங்கே வந்தால் தான் ஃபண்டிங் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கேயே இருந்து இனோவேட் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது டெஃபினெட்லி பாசிபிள். Tier 3 கூட எனக்கு என்ன கொஸ்டின் சார், இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்விக்கி சொன்னதுனால நானும் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான இது ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஏன் வந்து அப்போ Tier 3 மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து ரீச்சபிளாக இல்லை? பிகாஸ் அவங்களுக்குமே தட் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம்ல. Tier 3 வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. அங்கே வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சதுனால பண்ணாமல் இருக்காங்க. அகெயின் ஸ்விக்கி இஸ் நாட் அ இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப். I mean, even though the business is there, அது ஒரு ஆப்டிமைஸ்ட் டெலிவரி சிஸ்டம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொஞ்சம் பேர் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது முடிச்சு போச்சு. ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் தே வாண்ட் டு டூ, பட் இனோவேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நான் சொன்னேன்ல, ஒரு யூ ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் சம்திங் லைக் இது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஃபுட்டு வருது, அப்படி கிடையாது. எனக்கு இந்த சேரோட மாடல் பிடிக்கல, எனக்கு வந்து இப்படி எர்கனாமிக் சேர் அது அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும். ஸோ எனக்கு சம்திங் தட் ஐ எம் இனோவேட்டிங் ஆன் வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தட் பிஸ்னஸ் லைன் விச் டசன்ட் ஹாவ் அ பிஸ்னஸ் மாடல் இட் செல்ஃப். ஸோ அந்த பிஸ்னஸ் மாடலே கிடையாது. இப்போ சப்போஸ் நான் வந்து புதுசாகவே கிரியேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் மாடலாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அது வந்து புதுசாக இருக்கணும். இட் கேன் பி அ பிஸ்னஸ் மாடல், இட் கேன் பி இனோவேஷன். இப்போ நான் ஒரு ராபர்ட் காஃபி கொண்டு வைக்க போகிறேன்னா எஸ் தட் இஸ் ஆல்சோ. இப்போ டீ கடையில் ஆளே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக் கியாஸ்க் சிஸ்டம் கொண்டு வந்து டீ கொடுக்குறேன், எஸ் தட் இஸ் இனோவேஷன். பட் அந்த பிஸ்னஸ் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதில் எதர் இட் கேன் பி ஆன் யுவர் ப்ராடக்ட் சைட் ஆர் உங்களோட சர்வீசஸ் சைடில் வந்துட்டு பேங்கிங் இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஆனால் நான் வந்து வேறு ஏதோ ஒன்று புதுசாக ஒரு பேங்க் கொண்டு வரேன், இட் கேன் பி ஆன்லைன் பேங்க் சம்திங். ஸோ அது வந்து புதுசாக அந்த பேங்க்கோட சிஸ்டத்தையே மாற்றுறேன், அதுக்கு ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஆர்பிஐலன்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ இனோவேஷன். அதெல்லாம் தான் வந்து பெரிய இனோவேஷன், ரைட்? அப்போ அப்படி பார்க்கும்போது Tier 3 இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல. இப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் நிறைய இருக்குது. சரி, அது ஐ மைட் நாட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். எல்லாருக்குமே எல்லாம் அந்த இடத்துல ஒருத்தருக்கு தோணும், அதை வந்து இனோவேட்டிவாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
தே டசன்ட் நீட் டு பி இன்ஜினியர். ஒரு இன்ஜினியரால் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு கிடையாது. இன்ஜினியரிங் இஸ் சம்திங் பிகாஸ் அந்த பேஷனோட இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஸோ அங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இனி இன்னோவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் ஒன்ட் பி சாஃப்ட்வேர் அட் ஆல். சாஃப்ட்வேரோட இது முடியுது. த நெக்ஸ்ட் லெவல் வில் பி டீப் டெக். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் இப்போ இங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே டீ வரணும். ஸோ ஆல் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி கம்மிங். லைக் எனக்கு ஒரு சேர் இருக்கும், அதுலேயே நான் ஒரு இது கிளிக் பண்ணேன்னா அது வரும். அப்போ அதை யோசிக்கிறது யார்? அப்போ ஒரு ஃபர்னிச்சர் கடைக்காரன் யோசிப்பானா, இல்லை புதுசாக யோசிப்பானான்னு தெரியாது, இல்லை அது ஒரு கன்சியூமர் யோசிப்பானான்னு தெரியாது. அவன் வந்து ஒருத்தங்கள்ட்ட போய் எனக்கு ஏன் இந்த இது வரக்கூடாது, அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கிட்டே இருப்பேன், அதுக்கு அடுத்தது வந்துட்டு எனக்கு 4 மணி ஆச்சுன்னா எழுப்பி விடணும்னு தலையில் தட்டுறதுக்கு இங்கே ஒன்று வைக்கலாம். சின்ஸ் இந்த டீப் டெக் இஸ் கோயிங் டு டேக் நெக்ஸ்ட் லெவல். எல்லாமே வந்து ஏஐ வச்சு ஹார்ட்வேரும் இருந்தால் தான் இனி வரக்கூடியதெல்லாம் இருக்கும். தட் இஸ் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட். அன்டில் சம் ஏஜிஐ ஒரு ஹியூமனே வந்துட்டு ஒரு ஹியூமன் பிரெயினுக்கே ஈக்குவலாக வரப்போதான் தெரியாது. ஐ மீன் தட் வில் ஹேப்பன். பட் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் அடுத்த 20 இயர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்துட்டு இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு இப்போ அந்தந்த ஊரில் வந்து ஹவு தே ஆர் மேனுஃபேக்சரிங் ஈச் திங்ஸ், அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை எப்படி மாற்ற முடியும்? ஒரு கிளாத் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதை எடுத்து அவங்க எப்படி மாற்ற போகிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரி லெவலில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ திருப்பூரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஏன் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இவ்வளோ இதுக்கு அந்த இன்புட்டும் அவுட்புட்டும் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் உள்ள அந்த ப்ராசஸ் எவ்வளோ கம்மி பண்ண முடியும்? ஸோ ஒரு புது மிஷினரியாக இருக்கலாம். இட் குட் பி எனி திங் பேஸ்ட் ஆன் ஆல் திஸ். நம்மளோட கம்ப்யூட்டர் எவ்வளோ பெருசாக இருந்தது, இஃப் யூ லுக் இன் டு அதே இப்போ சின்னதாக இருக்கும்போது ஆல் திஸ் வில் ஹேப்பன். ஸோ நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த நெக்ஸ்ட் 100 years, ரைட்? அதில் அந்தந்த ஏரியாவில் இருக்கவன் என்ன திங்க் பண்ண போகிறோம்? மோஸ்ட்லி அந்த திங்கிங் மென்டாலிட்டி. நம்ம வந்து சும்மா நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு திங்க் பண்ணான்னா அவனுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த திங்க் பண்ணி இதை நம்ம பண்ணால் என்னன்னு தோணும். ஸோ அதை செஞ்சுட்டு அவன் திருப்பி இப்போ சென்னைக்கு வரலாம், திருப்பி இங்கே ஃபண்டிங் எடுத்துகிட்டு போகலாம். அவன் ஊர்லேயே திருப்பி இனிஷியலாக ஃபண்ட் பண்ணால் அந்த அளவுக்கு இல்லை. ஃபண்டிங் அலோன் விச் வில் நாட் ஹேவ் இட் இன் Tier 3. ஃபண்டிங் இஸ் ஸ்டில் அ டேபு. அது இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எங்கேயுமே கிடையாது. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு காசு போனால் போட்டுன்னு நினச்சி கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ரெவென்யூபிள், ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு மட்டும்தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமிக், அதாவது லாங் ரனில் ஒரு சஸ்டெயினபிளான ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து நீங்கள் எப்படி சார் வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமி வந்து கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரினால் தான் வளரும். ஓகே, இட் இஸ் நாட் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்ட் அப். ஏன்னா ரெவென்யூ இல்லை. இப்போ நான் பேசின எல்லாத்துலேயுமே வந்து இனோவேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறும்போது தான் அது வரும். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி பேசினதை வச்சு எப்போவோ ஆரம்பித்த ஸ்கூல், எப்போவோ ஆரம்பித்த காலேஜ், அந்த ஒரு மிட் டே மீல் இப்போ எக்கனாமி வந்து பூஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ ஒரு நட்டோ போல்ட்டோ இதில் நடக்கிற இனோவேஷன், ஒரு சின்ன ஒரு வாட் எவர் த திங் தட் ஹேப்பன்ஸ் தட் வில் பூஸ்ட் அப் த ஸ்டேட் எக்கனாமி. ஏன்னா இங்கே தான் அதனுடைய ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் வருதுன்னா அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்கும். இன்றைக்குமே நம்ம ஜிடிபியில் வந்து வி மைட் பி பிஹைண்ட் அப்படின்னா, ஐ மீன் ஈவன் தோ வி ஆர் அச்சீவிங் 11% அண்ட் இல்லை இருந்தாலும் ஐ மீன் இண்டஸ்ட்ரி வைஸ் க்ரோத் இருக்கும். பட் ஜிடிபி வைஸ் நம்ம வந்து இதெல்லாம் இருக்கிறது ஏன் காரணம்னா நிறைய கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அன்றைக்கி மும்பையில் இருந்தது. இப்போ ரிலையன்ஸில் நிறைய ஒர்க் இந்தியாவில் ஐ மீன் சென்னையில் நடக்கும், இங்கே நடந்துட்டு தான் இருக்கும். பட் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தால் அந்த பில்லிங் போகும். ஸோ அதனால வந்து அங்கே வந்து அது வந்து ஷூட் அப் ஆகி காணிக்கும். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம இங்கேருந்து இனோவேட்டிவ் பண்ணும்போது 10 yearsல திங்க் பண்ணுங்கள், இங்கேருந்து பில் பண்ணுவோம். பட் எங்கேருந்து பில் பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் இந்தியா இஸ் டூயிங் த ஸ்டார்ட் அப். லைக் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இஃப் தேர் இஸ் சம்திங் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்போர்ட்டட், ஆர் அதே இடத்துல தேவைகள், மக்களோட தேவைகள் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க வந்து அதுக்கு ரெடியாக இருக்காங்க பே பண்ணுறதுக்கு. அப்போ வரும்போது அந்த லோக்கல் எக்கனாமி வில் பூஸ்ட் அப். ஸோ டெஃபினெட்லி ஸ்டார்ட் அப்னால எக்கனாமி இமீடியட்டாக வராது, ஆனால் ஸ்டார்ட் அப் வில் டிசைட் த ஃபியூச்சர் எக்கனாமி. ஓகே, ஸோ டுடே ஸ்டார்ட் அப் இஸ் டுமாரோஸ் எக்கானமின்றீங்க. அப்போ அதிகமான இது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 10 yearsல வரும். அது எல்லா இதுவுமே அதனால தான் எல்லா ஸ்டேட்டுமே அதை பூஸ்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, பட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த இதில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இன்ஜினியர்ஸ் வந்து ஏன் வராங்க, பிகாஸ் தே ஆர் டூயிங் திஸ் டூயிங் தட். ஸோ அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. பட் ஸ்டில் அதுக்கான யூனிகார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. இதுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இதுக்கான ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? ஓகே, இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி வெளில வர்றாங்க. ஓகேங்களா, நான் ரீசெண்டாக எங்கேயோ வாசித்தேன். ஒருத்தர் வந்து ஒரு கடைக்கு போனாங்க. அந்த கடையில் வந்துட்டு ஒரு 5 ஐட்டம் வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்கன்னு மறந்துட்டேன். ஒரு ஐட்டத்தோட விலை வந்து 15 rupees அப்படின்னாங்க. ஸோ அந்த பையன், அவன் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறான். அந்த கடையில் உள்ள ஓனரோட பையன் வந்து ஹீஸ் அன் இன்ஜினியர். அந்த ஓனர் இல்லை அந்த கடையில். ஸோ அவன் வந்து கால்குலேட் எடுத்து சம்திங் ஹி வாஸ் டூயிங் இட். அண்ட் இந்த வாங்க போனவர் சொன்னார், தம்பி இது ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தானே, இதுக்கு 75 rupees நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு.
இதுக்கு ஏன் பெருக்கிற அப்படின்னு கேட்டார். ஸோ வாட் ஹீ செட் இஸ் நோ ஐ எம் நாட் மல்டிப்ளைங். அப்போ என்ன பண்ணாரான்னு காட்டும்போது he was adding 15 + 15 + 15. ஸோ when I'm happy that நான் யாரையும் குறை சொல்லலைங்க, ஓகேங்களா, அந்த லேக்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இனிமேல் நானுமே அப்படி இருக்கலாம். ஐ எம் நாட் சேயிங் லைக் நான் ஒன்றும் இது பண்ணுவேன்னு சொல்ல. நான் ஐ கேம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஓகே, ஏன்னா இப்போ நான் திருப்பி நாளைக்கு ஏதாவது பண்ணுறதா இருந்துச்சுன்னா நானும் போய் ChatGPTல கேட்டு தான் ஆன்சர் சொல்ல பார்ப்பேன். நாளைக்கே கேட்டிங்கன்னா நான் இதில் கூட போக மாட்டேன். ChatGPT ஓகே 15 வாங்கியிருக்காங்க என்னன்னு சொல்லுன்னு தான் கேட்பேன். பட் எஸ் தட் இஸ் ஆல்சோ எ ப்ராப்ளம் அந்த இனோவேஷன் மைண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 1 lakhல வந்துட்டு நீ இதை செய்யக்கூடாதுன்னு இல்லை, அந்த எங்கேயோ அந்த பேசிக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எப்படியாவது சேர்த்துடலாம், எப்படியாவது இன்ஜினியர் ஆகிடுவான். ஆனால் டக்குன்னு வந்துட்டு இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்த உடனே we as entrepreneurs need someone, so we are training. அப்படி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது உனக்கு எதுவும் தெரிலனாலும் we are taking them. ஏன்னா சின்ன கம்பெனிஸ், நாங்கள் சின்ன கம்பெனிஸில் வந்து எங்களுக்கு வந்துட்டு we don't get people, so we were hiring. அதுக்காக நிறைய பேர் நடுவில் இதை வச்சே நிறைய பேர் வந்து பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு போய் லிங்க்டின்ல பேசிடுவாங்க, எங்கள் கம்பெனியில் வரவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கின்றாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் உள்ளவன் என்ன நினைப்பான்னா, ஓ இவ கம்பெனியில் போனால் எனக்கு கொடுத்துருவான். அவங்க கம்பெனியில் மொத்தமே 40 பேர் தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு 40 பேர் ஒர்க் பண்ண கம்பெனியில் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும் போனால் வேலை கொடுக்க முடியுமா, ட்ரெயின் பண்ண முடியுமா? முடியாது. பட் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைல் அது. ஐ எம் நாட் பிளேமிங் தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு அந்த ஓவரால் அந்த 1 lakh எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இனோவேஷனோ இதுவோ எங்கேயுமே நடக்கலை. தட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம் தட் இஸ் ஹேப்பனிங் இன் காலேஜ் லெவல் ஆர் ஸ்கூல் லெவல். இதை ஓப்பனாக நிறைய பேர் பேசுறதில்லை, இந்த மாதிரி தான் இருக்குது, நம்மளே எப்படி குறை சொல்கிறதுன்னு கிடையாது. பட் ரிமெம்பர் தி சேம் பர்சன், அவனுக்குன்னு ஒரு டைம் வரும்போது அவன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நல்லா பண்ணுவான். இட் இஸ் நாட் லைக் அவனுக்கு இது தெரியல அவ்வளோதான், அண்ட் ஹி மைட் நாட் பி ஈவன் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். அவனுக்கு ஒரு சிங்கராக போகணுன்னு ஆசை இருந்திருக்கும். அவன் வந்து சும்மா இன்ஜினியரிங் ஏதோ ஒரு கிராஜுவேட் பேசிக் இருந்தால் படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து 90% ஆஃப் த பீப்புள் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். இதுலேருந்து சேல்ஸ் போவாங்க, இதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஏன் ஒர்க் பண்ண வந்தேன், எனக்கும் ஐடிக்கு என்ன சம்மந்தம், எனக்கு இன்ஜினியரிங்க்கு என்ன சம்மந்தம்னு இருப்பாங்க. மிச்சம் உள்ளவங்க டெஃபினட்டாக ஆர் யூஸிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காலேஜஸ் நடத்தும் போது அந்த இடத்துல இருந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி காலேஜோட ஏதோ ஒரு தெர் இஸ் சம்திங் தேர் வில் பி இந்த காலேஜ், அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணட்டும். அந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அதை வச்சுட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வி ஈவன் ட்ரைட் இன் அவர் காலேஜ் டேஸ் லைக் ஒரு ட்ரை மிஷின் அந்த மாதிரிலாம் சும்மா பண்ணி பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம், பண்ணலை. சரி, ஸோ அந்த மாதிரி வந்து டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆனால் அது மாதிரி இப்போ வந்து யூடியூப் இதெல்லாம் இருந்து பார்த்து கூட பண்ணிவிடுவாங்க. சரி, காலேஜில் ஸ்டாஃப் சரியில்லைன்னா கூட அங்கே அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் பீப்புள் வில் லேர்ன் செல்ஃப் அண்ட் வில் ட்ரை டு டூ இட். பிகாஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்து பண்ண முடியாது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இது பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் டெஃபினெட்லி பி தேர் இன் தீஸ் திங்ஸ். ஓகே சார். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதை யோசிக்கும் போது எனக்கு வாவுன்னு தான் தோணுது. எனக்கு என்னமோ அப்படி பார்க்கும்போது என்னமோ பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படி. லைக் இமேஜினேஷனை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோன்னா அப்படி பறந்துகிட்டே இருப்போம்னு தோணும். வண்டியில் போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி வண்டியில் போகிறோன்னு தோணும். ஸோ பறந்துகிட்டே இருக்கலாம்னு தோணும். ஏன் பறக்கிறோம், எனிதிங் கேன் ஹேப்பன், ரைட்? லைக் அது நான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தது தான், அந்த ஒரு டேபிளாக இருக்கட்டும், ஒரு சேராக இருக்கட்டும், எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும்போது இட் இஸ் நான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது பீப்புள் யூஸ் டு சே இட் லைக் ஸ்கை இஸ் த லிமிட்னு பேசுவாங்க. ஐடி ஃபீல்டில் வந்து ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. I will say like even sky is not the limit. That is how it looks like the next 10 years. எதுவுமே லிமிட் இல்லைல்ல. லைக் எங்கே வேணால் யோசிக்கலாம், ராக்கெட் விடலாம், என்ன வேணால் பண்ணலாம். எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்ட் அப்ஸில் பிஸ்னஸ் இதை இப்போ நடந்த இதெல்லாமே பிஸ்னஸாக மாறும்போது there are a lot of things that got opened up. And mindset wise also things got changed a lot. முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவ் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இதை திருப்பி பேசுகிற இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் எவ்வளோ பெட்டராக இருக்குது, நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அப்போ அடுத்த 10 வருஷத்தை நோக்கி போகும்போது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஷுட் பி ஹாப்பி until unless there is எக்கனாமிக் கிரைசிஸ். there will always be a gift class. பட் அப்படி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஏதாவது இருந்தால் கூட ஐ திங்க் when we think about 10 years ஏதோ ஒன்று வந்துனாலும் ஒரு 2 years அஃபெக்ட் ஆகும். அதுலேருந்து திருப்பி ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் அகெயின் வில் ஹேப்பன். இப்போ நிறைய பிஸ்னஸ் எப்போ வரும்னா ஒரு கிரைசிஸில் தான் பில்ட் ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஈவன் இஃப் தெர் இஸ் அ கிரைசிஸ் தெர் வில் பி நியூ பிஸ்னஸ் கம்மிங் இன் டு இட். ஒரு 10 இயர்ஸில் பார்த்தோன்னா
endless opportunities exist. And அதில் நம்ம எவ்வளோ ஷேர் கிராப் பண்ண போகிறோம். இஃப் we don't take it now, we will be left out. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பவர் ஹவுஸாக இருக்கணும்னு பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த எந்த ஸ்டெப்புமே நம்ம ஒழுங்காக எடுத்து வைக்கலன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம்னா, நம்ம அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்கலைன்னா, இட் ஆல்சோ மீன்ஸ் தட் we are behind and nobody can help. ஸோ அப்போது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்கேல் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபவுண்டருக்கு வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மைண்ட் செட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகே, உங்களோட ஸ்ட்ராட்டஜியே மைண்ட் செட் தான். மைண்ட் செட் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னாலே இந்த பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் செகண்டரி. ஓகே, பர்சனலாக மைண்ட் செட்டோட ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு இஸ் கோயிங் டு ரன் த பிஸ்னஸ். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஹர்டில்ஸ். உங்களோட மைண்ட் செட் வந்து கரெக்டாக இல்லைன்னா இதை நீங்கள் பாஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மேரிட் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் வித் இன் த ஃபேமிலி இட் செல்ஃப். ரன்னிங் த ஃபேமிலி வில் பி டஃப் ஒன்ஸ் யூ ஆர் ரன்னிங் த ஸ்டார்ட் அப். ஏன்னா உங்களுக்கு ரெகுலர் ரெவன்யூ இருக்காது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரைட் மைண்ட் செட் வேணும். அந்த ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால உங்களோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் அந்த ரெகுலரான ஃப்ளோவில் இல்லாத போதே யூ ஆர் சம்ஒன் எல்ஸ். ஸோ உங்களோட மைண்ட் செட் இந்த எல்லா இடத்துலையுமே யூ நீட் டு டியூன். லைக் ஓகே, இவங்க இதை சொல்கிறாங்கன்னா நம்ம இதை கேட்கக்கூடாது, இது இப்படி கேட்கணும், இதை பேசக்கூடாது, இதை பேசணும். இஃப் சம்டைம்ஸ் யூ நீட் யூ individual person cannot handle both business and family. That is why it happens. ஓகே, இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து எத்தனையோ பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்கல்ல. அப்போ அவங்க வந்துட்டு அவங்கள பற்றி பேச மாட்டோம், அதான் உண்மை. நம்ம இன்றைக்கி என்ன வேணால் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கில் போகலாம். ஒரு நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம், இன்றைக்கி எல்லோரும் பண்ணிட்டுறாங்களே, இவங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்கில் வந்து நிறைய இதாகி ஓகே நான் இதை பண்ண முடியும் அப்படி எனி திங் தட் யூ கேன் ஃபீல். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு கம் டு யூ. கூட இருக்கவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க. நோ மேட்ரு வாட். நீங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, எனக்கு இல்லாததா அப்படின்லாம் மைண்டில் தோணும். அது ஒரு டைம் இருக்கும். பட் ரியலி வென் யூ ஃபேஸ் அ ஃபெயிலியர் யூ வில் சி அதை தாண்டி வர்றது நிறைய இருக்குது. பட் பீப்புள் டோன்ட் டாக் அபவுட் ஆர் பீப்புள் டோன்ட் மூவ் டு ஈவன் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங் கொடுத்து அடுத்த ரவுண்டு உங்களோட பிஸ்னஸ் எதிர்லாட்டாலே அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தே வில் மூவ் ஆன் டு தேர் ஓன். எங்கேயுமே சக்ஸஸ் இருந்தால் தான் பின்னாடி போவாங்க. ஸோ தேட் இஸ் சம்திங் டெஃபினெட்லி தேர். ஸோ ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட் வேணும், சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட் வேணும். ஏன்னா சக்ஸஸ் ஆகிட்டோம், இப்போ நானே எடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து இப்போ இந்த லோன்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் கரெக்டாக. இவன் இன்ஸ்டெட் ஆஃப் இம்ப்ரூவிங் த பிஸ்னஸ் மைண்ட் செட் கொஞ்சம் இதான உடனே என்னது, ஓகே ஹவு ஐ கேன் இம்ப்ரூவ் மை லைஃப் ஸ்டைல். நான் எப்படி ஜாலியாக இருக்குது, நான் இவ்வளோ ப்ரெஷர் அனுபவிச்சிட்டேன்னு, நான் இவ்வளோ தாண்டி வந்திருக்கேன், எனக்கு ஒரு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ மூவ் அவுட் ஃப்ரம் த ரெகுலர் திங். ஸோ ஒரு சின்ன சக்ஸஸ் பார்த்த உடனே, சின்ன சக்ஸஸ் தான் நான் பெருசு சொல்ல, அப்போ பெரிய சக்ஸஸ் பார்க்கும்போது எவ்வளோ டீவியேட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, அது வேணும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கைட் பண்ண ஆள் தேவை, இல்லைனா நீங்களே செல்ஃபாக ரியலைஸ் பண்ண தேவை. ஸோ ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ்க்குள்ளே டீம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வேணும். எல்லா இடத்துலையும் எல்லாமே உண்மையும் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் பொய்யும் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸ் அண்ட் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பாக உண்மை பேசி ஆகணும், பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு. அதே டைம் நாளைக்கு சேலரி கொடுக்க இருக்கா இல்லையான்னு எம்ப்ளாய்க்கு தெரியக்கூடாது. உங்களோட இதை பார்த்து அவன் வந்து ஐயோ நாளைக்கு ஒரு சேலரி கொடுப்பாரான்னு ஒரு பயம் அவனுக்கு வந்துடுச்சுன்னா தென் தட் cannot be. இதெல்லாம் வந்துட்டு யூ நீட் டு ரன் த ஷோ. ஒரு மைண்ட் கேம்ஸ் விளையாட தெரியணும் கண்டிப்பாக. ஓகே, பட் இந்த மாதிரியான மைண்ட் செட் இருந்தாலுமே நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஐடியாஸ், இன்னோவேட்டிவான ஐடியாஸோடு வருவாங்க. பட் ஸ்டில் மெனி ஆஃப் தெம் ஃபெயில் when it comes to execution. எஸ், இதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ நான் சொன்ன மைண்ட் செட் தானே. இப்போ இந்த மாதிரி நடிக்க தெரியல, இங்கே வந்து அவங்களுக்கு ஆக்ட் பண்ண தெரியணும், இந்த மாதிரி சொல்ல தெரியணும். தே நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஐயோ நாளைக்கு இதாகிடுச்சேன்னு பதட்டம் வரும், இன்றைக்கி எனக்கு அந்த பதட்டம் வரும். ஐம் நாட் சேயிங் ஐ எம் பெஸ்ட் அட் இட். ஸ்பெசிஃபிக்லி இஃப் யூ ஆஸ்க் மீ, என்கிட்ட அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் நல்லா பேசுவேன். ஓகேங்களா, எனக்கு பேக்கப் இருந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக கரெக்டாக பேசிடுவேன். ஆனால் எந்த அக்கௌண்ட்லேயுமே காசு இல்லாமல் இதை விட 10 மடங்கு பேசுகிற ஆளுங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் காசு இருக்காது, அடுத்த நாள் பே பண்ண இருக்காது. பட் ஸ்டில் they know like if I get this I can win the businessன்னு இருக்கும். சரி, அது அந்த எக்ஸிக்யூஷன் வந்து மணி மட்டும் வச்சு வராது. ஐ மீன் ஃபார் சர்டன் பீப்புள் த மணி பேக்கப் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த எக்ஸிக்யூஷனில் அது ஒரு ஃபஸ்ட் திங் டெஃபினெட்லி இஸ் ஃபினான்ஷியல். எனி திங் என்ன வேணால் சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் தேவையில்லை, யூ கேன் ஜஸ்ட் அதெல்லாம் வந்து பேச்சுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காசு இருந்தால் தான் நாளைக்கு கொடுக்க முடியும், அதுக்கு வழி உண்டு பண்ணணும். அண்ட் யூ வில் எண்ட் அப் வித் லோன்ஸ் லாட் ஆஃப் இஃப் யூ ஆர் ஒன்லி லுக்கிங் இன் டு தட். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஹவ் யூ வாண்ட் டு டூ இட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே ஆர் ஸோ ஃபஸ்ட் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் தி ஃபினான்சஸ். இப்போ நான் சொன்ன எல்லாமே என்ன மைண்ட் செட் என்ன இருந்தாலும், என்ன தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு பே பண்ணலன்னா அவன் போயிடுவான்.
இஃப் யூ ஆர் நாட் பேயிங் தட் பர்டிகுலர் டே வந்து அவன் பிகாஸ் ஹீ நீட் டு ரன் ஹிஸ் ஃபேமிலி, அவன் வந்து கூட சப்போர்ட் பண்ணுவான் டெஃபினெட்லி எம்ப்ளாயிஸ். லைக் அதுவும் தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு அந்த இன்னொரு ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் அஸ் அன் எம்ப்ளாயி வாண்ட் டு சப்போர்ட் திஸ் கம்பெனி. இப்போ நான் ஒரு கம்பெனியில் எப்படி வேலை பார்த்தோன்னா என் கம்பெனியில் அப்படி நிறைய பேர் நல்லா வேலை பார்க்குறாங்க. தட் இஸ் வை ஐம் ஏபிள் டு இம்ப்ரூவ். அஃப்கோர்ஸ் வி டேக் சம் பேட் டிசிஷன்ஸ், குட் டிசிஷன்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ மைண்ட் செட் வைஸாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸிக்யூஷன் சைடு வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ ஃபஸ்ட்டு திங், நீ எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் பண்ணு, அது நாளைக்கு இலான் மஸ்கில் நீ அதோட 10 மடங்கு கூட பெரிய இதாக. ஆனால் இந்த மாதம் உனக்கு சேலரி கொடுக்க காசு இருக்கா, அதுக்கு காசு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கியா, அப்போது அதுக்கு வரக்கூடிய அளவுக்கு ப்ராஃபிட்டான ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த மந்த்லி பேமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வெண்டர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், எம்ப்ளாயிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு திங். நீங்கள் ஈவன் இட்ஸ் எ 1% கம்பெனி ஆர் 100 மெம்பர் கம்பெனி ஆர் 1000 மெம்பர் கம்பெனி, இதை யோசிக்காமல் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. இன்றைக்கி அந்த டேபிள் விற்கலாம், சேர் விற்கலாம், அதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. ஆன் த சாஃப்ட்வேர் சைட் when it comes to software services is the best business because you get the immediate money. நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தாலும், அதுக்கு இப்போ நான் பண்ண ப்ராடக்ட் எனக்கு 2 years ஆச்சு, அது வரைக்கும் ரெவன்யூ இல்லை. பட் எனக்கு அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டே சர்வீசஸும் சேர்த்து பண்ணலாம். பட் ஓகே லெட் மீ நாட் இன்வெஸ்ட் மணி, இருக்கிற காசில் இதை மட்டும் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அட் த சேம் டைம் இஃப் த ரைட் ஸ்டெப் இருந்துச்சுன்னா, மணி இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெவன்யூ உண்டு பண்ணிட்டோம். அதுலேருந்து இது வந்து இந்த ப்ராடக்ட் ஷுட் பி ஆன் அ செகண்டரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு தான் வச்சுருந்துருக்கணும். இந்த காசை வச்சு நான் அதை பண்ணுறேன். வென் மணி கம்ஸ் இல்லை ஃபண்டிங் ஒர்க்கும் பண்ணலாம் ப்ராடக்ட். ஏன்னா ப்ராடக்ட் இஸ் 10 years பிஸ்னஸ். அன்றைக்கி தெரியாது. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் இதாகணும்னா அதை ஸ்கேல் பண்ணி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போனால் 10-20 வருஷம் ஆகும் ஒரு பிஸ்னஸ் மாறுறதுக்கு. ஸோ ஒரு எக்ஸிக்யூஷன் லெவலில் எனி பிஸ்னஸ், ஒரு சின்ன பெட்டி கடையில் இருந்து நீங்கள் வந்து அம்பானி அதானியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு திங் அந்தந்த மாதத்தோட காசு நீங்கள் லோன் கட்டி இது வாங்கினா அவங்கெல்லாம் சொல்கிறேன். பட் இந்த லோக்கல் சைடில் உங்களோட பிஸ்னஸ்லேருந்து அந்த ரெவன்யூ வருது. ஈவன் when we say லைக் அம்பானி அதானி அவங்க லோன் வாங்குறோன்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த சின்ன கடைக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து காமனாக சொல்லுவேன். யூ டேக் லோன். இப்போ நீங்கள் ஒரு 10% லோன் எடுத்தீங்கன்னா 20%க்கான ப்ராஃபிட் அந்த பிஸ்னஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்களோட சேலரி போக. when I say profit it is after your salary. இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். லைக் சேலரி எடுக்கிறேன்னா எவ்வளோ எடுக்கிறேன் இதெல்லாம் தெரியாது. இந்த வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா அதிகமான சேலரி வரும், அடுத்த வருஷம்னா இருக்காது. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டேக் அ சேலரி, அப்போ நான் அதுக்கு உழைக்கணும். நான் என் சேலரிக்கு உழைக்கணும், என் கம்பெனி ப்ராஃபிட்டுக்கு உழைக்கணும், ப்ளஸ் என் எம்ப்ளாயிஸ்க்காகவும் நான் சில நாள் உழைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் உழைக்க நான் ரெடியாகி இந்த எல்லா காசும் வந்தால்தான் அந்த எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம்லைன் ஆகுதுன்னே அர்த்தம். ஓகே. பட் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே தட் ஐ எம் ஓனிங் அ ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கோங்க சார். இஃப் ஐ ஆம் த ஃபவுண்டர்னா ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ வில் டேக் அப் மல்டிபிள் திங்ஸ் இன் மை ஹேண்ட். நான் நிறைய விஷயங்கள் வந்து நானே பண்ணுவேன். டு மினிமைஸ் தி எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், வாட் எவர், அது நான் பண்ணுவேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது வென் ஷுட் சிஇஓ வந்து ஆர்கனைசேஷன் பில்டராக வந்து எந்த டைமில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்? எக்ஸலண்ட், நைஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நானே எல்லாம் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொல்லிட்டேன்ல, அந்த காசு பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. நான் இனி 2 பேரை ஹையர் பண்ண போறேன்னா இதில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கும்போது தான் இவங்களை ஹையர் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை டச் பண்ணாதீங்க என்ன நடந்தாலும். அதாவது அந்த காசு உங்களுதே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அது உங்களது இல்லை, கம்பெனியோடது. அது பிகாஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நான் இன்னைக்கு என்கிட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு டீ குடிப்பேன். 1000 ரூபா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு டீ குடிப்பேன். தட் இஸ் ஹவ் வி வில் பி. தட் ஹியூமன் மென்டாலிட்டி. ஆனால் அந்த காசு உங்களது இல்லை, நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டில் அதை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டீங்க. தட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் பில்ட். எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் டீம் இப்படி தான் பேசுவோம் கரெக்டாக. ஆனால் ஃபஸ்ட்டு திங் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபினான்ஸ், ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இது இல்லாமல் என்ன பண்ணாலும் யூ கேனாட் ரன் த ஷோ ப்ராப்பர்லி. இப்போ இது தைரியமாக இதில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா 6 மாதத்துக்கு ஒருத்தனுக்கு சேலரி கொடுக்க இந்த இடத்துல வந்துடுச்சு, அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து வெளில வரணும். நான் டீம் வைக்கிறேன், நான் அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பீச் அது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இருக்குமே தவிர இந்த காஸ்ட் இருக்கா, இது எனக்கு இந்த ரெவன்யூ கண்டினியூஸாக வருதா, எனக்கு அடுத்த 6 மாதத்துக்கு இந்த ரெவன்யூ வரும், அப்போ இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு ஒருத்தனை எடுத்து அவன் ஃபெயிலியர் ஆனாலும் நான் அவனை 3 மாதத்தில் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இதுக்கு தான் நான் என் புக்கிலலாம் எழுதியிருப்பேன் லைக் 90 days பெட்டுன்னு சொல்லிட்டு. எனிதிங் தட் யூ வாண்ட் டு ட்ரை இன் எக்ஸிக்யூஷன், ட்ரை இட் இன் 90 days. நீங்கள் நிறைய எக்ஸிக்யூஷனில் ஃபெயிலியர் ஆவீங்க கரெக்டாக. அப்போது எனக்கு 3 மாதத்துக்கு தான் காசே இருக்குன்னா நான் எப்படி பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா நான் மறுபடியும் 1ல இருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ டேக் யுவர் டைம், டோன்ட் பி இன் அ ஹரி. உங்களுக்கு இது இந்த ப்ராசஸில் கரெக்டாக சக்ஸஸ் ஆகணும்னா யூ நீட் டு கீப் ஆன் டூயிங் திஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி போரிங்.
இப்போ நான் சொன்னேன் இந்த இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஐடியாஸ் யோசிக்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு பில்டு ஒன் சிங்கிள் திங், அந்த ஒரு நட்டுங்கிறத நான் பேசிகிட்டே இருக்கேன் திருப்பி தட் இஸ் டு ஸ்டார்ட் இட் அஸ் அ ஸ்மால் திங்க் இட் அஸ் அ சாஃப்ட்வேர் டீப் டெக். இப்போ எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ இதெல்லாமே வந்துட்டு இன்னோவேஷன் ஐ லீவ் இட் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அந்த சின்ன விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் ஆல் திஸ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸோ தட் இட் கோஸ் இன் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த ஃபண்டிங்னு ஒன்று வரலன்னா ஸ்டார்ட் அப் லெவலுக்கு ஃபண்டிங் இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் லெவல் நீங்கள் கேட்டதுனால இதை நான் சொல்கிறேன். திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, பட் இப்போது ரைட்டான டைமில் லைக் கரெக்டான டைமில் வந்து ஒரு ஃபவுண்டர் சிஇஓலேருந்து ஆர்கனைசேஷன் பில்டராக மாறலைன்னா வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் தட் தேர் கோனா ஃபேஸ் சார்? இல்லை அது மாறலைன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து இட் வில் நாட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல், இட் வில் நாட் ஸ்கேல். ஓகே, ஸோ ஸ்கேலிங்க்கு ஆர்கனைசேஷன் பில்டர் தான். அண்ட் இப்போ நான் சொன்னேன்ல இது வந்து யூ ஆர் ஆர்கனைசேஷன் பில்டர் ஃப்ரம் த டே ஒன். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அந்த அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் போட்டு விடுங்க, உங்களுக்கு சேலரி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ஸ் யூ செட் இஸ் 1% கம்பெனி, உங்களுக்கு சேலரி எடுத்துட்டு அதுலேருந்து கம்பெனி ப்ராஃபிட் அது போக இந்த அமௌண்ட் ஒன்று வந்து யூ ஆர் சேவிங் இட். அப்போ ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர். ஸோ இதுவே வந்து ஆர்கனைசேஷன் பில்டர் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ யூ நீட் டு ஹேவ் திஸ் இன் த வெரி ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அடுத்தது யாரை ஹையர் பண்ணணும்? நீங்கள் 5 விஷயம் பண்ணுறீங்க இன்னைக்கு, இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம், பிடிச்ச விஷயமா இருக்கலாம், தட் யூ நெவர் நோ. அதுக்கு எந்த இடத்துக்கு உங்களுக்கு ஆள் தேவை? அட் த எண்ட் ஆஃப் த டே அஸ் அ ஆர்கனைசேஷன் பில்டர் யூ மைட் பி எண்ட் அப் டூயிங் த போரிங் திங்ஸ். தட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இனிஷியலாக தோன்ற அந்த இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாவது இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், லைக் ஐ எம் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் பட் ஐ ஹவ் சீன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் பண்ணாங்க. எனக்கு 2018 ஒரு ப்ராஜெக்ட் வந்து அன்றைக்கி நானும் அவங்களும் ஒரே ரெவன்யூ பண்ணிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி அவங்க என்னை விட ஒரு 30 டைம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஐ மீன் அதே விஷயத்தை தான் அவங்க இன்றைக்கும் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட் 8 இயர்ஸாக அவங்க அதே ப்ராடக்ட் இல்லை அந்த பிஸ்னஸ் மாடல் அதில் எப்படி ஃபஸ்ட் டைம் ஒரு காசு உள்ள வரதை பார்த்துட்டாங்கல்ல, அதையே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு இவர் தான் கிளைண்ட்டு, எனக்கு இந்த செக்மெண்ட் தான் கிளைண்ட்டு, எனக்கு இவங்க தான் வர்றாங்க. ஸோ இதே மாதிரி ஆளுங்களை நான் ரிப்பீட்டடாக டார்கெட் பண்ணி சேல்ஸ் டீம் போட்டு எடுத்து பண்ணிகிட்டே இருக்கும்போது 3 இயர்ஸில் யூ ஸ்டார்ட் பில்டிங் இட் ஈவன்ஸ் ஹேப்பன்ஸ் வித் அஸ் வெரி நீங்கள் சின்ன சலூன் ஃபர்கட் அபவுட் த ஸ்டார்ட் அப் ஆர் சம்திங். ஒரு 6 மாதம் ஆகும் ஒரு புது ஆள் உள்ள வர, அப்புறம் அங்கே உங்கள்கிட்ட வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 100 பீப்புள் ரிப்பீட்டடாக வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? டில் தென் யூ நீட் த பேஷியன்ஸ். அண்ட் அதையும் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக பில்ட் பண்ணணும் கரெக்டாக. இஃப் யூ திங்க் லைக் அன்னைக்கு நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் அந்த எக்ஸிக்யூஷன் லெவலில் நீங்கள் சக்சீட் ஆகும்னா நான் 4 பேருக்கு ஹேர் கட் பண்ணி விட்றேன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நான் இங்கே டெய்லி என்ன பண்ணுறேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன், அப்போ நான் இதை எப்படி ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறது. அப்போ இதில் நான் என்ன இன்னோவேட்டிவ் பண்ணுறேன். இப்போ நேச்சுரல்ஸ் மாதிரி நான் ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நான் ஒரு இதை எடுத்து பண்ணி பார்க்குறேன், ஒரு சலூன் கடை எடுத்து பண்ண போகிறேன். அதில் நான் ஏதோ பண்ணிட்டேன், அது சம்திங், அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதில் நான் சக்சீட் பண்ணிட்டேன்னா இன்னொரு கடை என்னால் அதை ஓப்பன் பண்ண வைக்க முடியும், நான் ஃப்ரான்ச்சைஸி ஆக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் நாள்ல இருந்தே இதை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா நான் ஒரு சலூன் கடை ஓனர்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவன் நினைப்பேன் இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு. ஆனால் நான் இதை ஃபஸ்ட் நாள்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சேன்னா 3 இயர்ஸ் டவுன் த லைன் யூ பிகம் ஆர்கனைசேஷன் பில்டர். ஆனால் இதுக்கு நீங்கள் விதை எப்போ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள்ல இருந்தே உங்களோட மைண்டில் அது இருந்தது. இல்லைனா டெய்லி இவ்வளோ வந்தானா, டெய்லி இவ்வளோ ப்ராஃபிட்டா, நான் நைட்டு இதை எடுத்துகிட்டு போகிறேன்னா வந்துடுச்சா, ஓ இன்னைக்கு 10 ரூபா ப்ராஃபிட்டா, அதோடு முடிஞ்சு போயிடும். யூ கேனாட் பிகம் ஆர்கனைசேஷன் பில்டர். யூ பிகம் ஒரு பட் ஸ்டில் இட் வில் ரன் அஸ் ப்ராஃபிட், இட் வில் கோ டில் யூ கோ. எங்கே நீங்கள் அதை ஃபஸ்ட்லேருந்தே உங்களோட மைண்டில் கொண்டு வர்றீங்க ஆர் 1 year ஆஃப்டர், whenever you start this, then alone you can scale, then alone it is going to be successful. இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி இதான் பண்ண போகிறோன்னு ஆரம்பிச்சு இதை தான் எடுக்க போகிறோம், இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலே போதும். ஆனால் நான் போய் முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா இது நடக்காது. Correct. If I am the one who is going, then I will only think how can this person hair can be better. I will not think like how can this company be better. And this applies to salon and this applies to even doctors. டாக்டர்ஸுக்குமே நான் இன்னைக்கு எப்படி சர்ஜரி நல்லா பண்ணுறேன்னு தான் யோசிக்க முடியும். How to run this hospital as an organization. அப்போ நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கணுமா, நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணுமா, நான் ஒரு ஆர்கனைசேஷன் பில்டராக இருக்கணுமா, எந்த ஸ்டேஜில் நான் சேஞ்ச் ஆகணும், எந்த ஸ்டேஜில் என்னோட டாக்டருங்கிற ஈகோவை நான் விடணும். சரி, அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு இது எல்லாமே இருக்குது. நானே இருந்து கோட் பண்ணணும், என்னோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், என்னோட குவாலிட்டிக்கு பின்னாடி போய் நான் ஒரு வருஷம் காஸ்ட்டே வந்து நான் இன்கர் பண்ண காஸ்ட்டை விட ஒரு 30% தான் சம்பாதிச்சிருப்பேன். ஏன்னா இந்த இவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது பண்ணால் ஆல் தோஸ் வாஸ் அன்னெசரி. ஸோ ஐ ஹவ் டன் திஸ் மிஸ்டேக் அண்ட் திஸ் அப்ளைஸ் டு எனி ஒன்.
சலூன்லேருந்து டாக்டர் வர சொல்லிட்டேன். ஸோ ஸ்மால் இதுலேருந்து லார்ஜ் வரைக்கும் இது எனிவேர் திஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது ஜென்ரேஷனாக நாங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கே பல டைம் வந்து அது ஃபெயிலியர் ஆகுது. பட் அப்படி இல்லாமல் நம்ம ஃபேமிலி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன்லேயே நம்ம தான் வந்து இந்த பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து நிறைய ரிஸ்க்கு, சேலஞ்ச் எல்லாமே இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான சேலஞ்சஸ், என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சார்? அகெயின் ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் ஃபினான்ஸ். ஓகே. ஈவன் தோ மைண்ட் செட் இஸ் த திங். மைண்ட் செட் வேணும், அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. இந்த ஜெனரேஷனாக வரும்போது இவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் பேக்கப் மணி இருக்கும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு சேஃப்டி நெட் இருக்குது. குதிக்கும் போது ஒரு சேஃப்டி நெட் இருக்குது. அவன் விழுந்தானா இதுக்கு வருவான். அண்ட் மெனி பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெனரேஷனல் பிஸ்னஸில் பசங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அவங்க அது ஃபெயிலியர் ஆகுதா சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க அங்கே போய் காசு, இப்போ நீங்கள் மால்ஸ்லலாம் நிறைய கடையில் இனிஷியலாக கூட்டமே வராது. நான் அப்போது இது அப்சர்வ் பண்ணது 20 years பேக்லாம். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, they don't want to invest or bring this person to their business. ஒன்று வச்சு கொடுத்துருவாங்க சிமிலர் பிஸ்னஸ். இதில் நீ ஏதாவது பண்ணிக்க. ஈவன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியோட பையன், அவர் கூட வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு அதில் இருந்தால் லேர்ன் பண்ணுறாரு. பிகாஸ் தே வாண்ட் டு டூ சம்திங் ஆன் தட். அந்த நைட் இதெல்லாம் வந்து திறந்து வச்சு பண்ணுறதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கிறதுனால ஸோ நைட் ஐ மீன் பிஸ்னஸஸ் வில் கோ இன் தேட் வே, ரைட்? பிகாஸ் அந்த ஜெனரேஷனல் பிஸ்னஸ் திங்கிங் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட் லெவலேருந்து அடுத்தது வரும்போது அந்த சேஃப்டி நெட் இருக்குது. அதில் முதல் நாள்லேருந்தே காசு பார்க்க வேண்டாம். ஆல் திஸ் ஆர் டெஃபினெட்லி அ பெனிஃபிட் ஃபார் தி ஜெனரேஷனல் பிஸ்னஸ். அதே ஜெனரேஷன் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க அதே பிஸ்னஸ் வந்தாங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஏன் உள்ளே கொண்டு வராங்கன்னா அது சிலரோட ஸ்மார்ட் டிசிஷன். ஏன்னா அவங்க வந்து அதை பண்ணிட்டு உள்ளே வரும்போது பிரச்சனை இல்லை. இதே பிஸ்னஸ் வந்துட்டுனா நம்ம பிஸ்னஸை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, அதாவது என் பிஸ்னஸில் என்னோட ஜெனரேஷனே வந்து உள்ளே விடும்போது இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ தேட் இஸ் வை தே டூ திஸ் டிசிஷன். அண்ட் இது வந்து சர்டன் செக்டார் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் திஸ், நாட் எவ்ரிபடி. அதே ஜெனரேஷன் கொண்டு வரும்போது அவங்களுக்குள்ள நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே கான்ட் டேக் எனி டிசிஷன்ஸ். ஓகே. நமக்கு வந்து வெளில இருந்து பார்க்கும்போது ஓ இது நல்லா இருக்கே, அவங்க அப்பா பண்ணி வச்சிட்டாங்க, பையன் வந்துடுறான் அப்படின்னு தோணும் இல்லையா? அதோடைய ஒரு சுயம் வந்து மிஸ் ஆகும். நம்மளே வந்து ஏதோ பண்ணுறோங்கிறது மிஸ் ஆகும். காசு இருக்கும், ஆனால் ஹாப்பினஸ் வந்து இருக்குமான்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்களே ஏதாவது அது ஹியூமன் மென்டாலிட்டி. புரியுது. நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஏதோ பண்ணியிருக்கேன். இப்போ அப்பா வந்து ஒரு பஸ் வச்சிருக்காரு, பையன் வந்து அதை 10 ஆக்கிட்டானா ஓகே. அதே ஒரு பஸ்ஸை வச்சு ஓட்ட போறான் அப்படின்னா தென் அவங்களோட ஹாப்பினஸ் இருக்காது. அதே நேரம் ஒருத்தர் எஸ் திஸ் இஸ் லைக் யூ ஒன்லி ரெஃபர்ட் தம் அஸ் ஒரு இதுக்காக தான் சொன்னீங்க, மற்றவங்களுக்கு அந்த இது இல்லையே அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக வேலை பார்த்து 2 வருஷம் இருந்து சேஃப்டி நெட் எடுத்துகிட்டு போகிறது தான் 100% பெட்டர். சும்மா பேசுகிறதுக்காக வேணும்னா வி கேன் சே இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரிஸ்க் எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன் பில்டர், தாட் ப்ராசஸ், அந்த ஃபினான்ஷியல் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு அன்டில் மணி கம்ஸ் டு யூ யூ டோன்ட் நோ ஹவ் யூ பிஹேவ், ஆர் பவர் கம்ஸ் டு யூ யூ டோன்ட் நோ ஹவ் யூ பிஹேவ். நான் 8000 ரூபா சம்பளம் வாங்கும்போது நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் 20,000 ரூபா வாங்கும்போது எப்படி பண்ணுறேன், நான் 8000 ரூபா யோசிக்கும் போது தோணும் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் நான் 50 வாங்கும்போது அதை விட மல்டிபிளாக தான் பண்ணுவோம். ஸோ வி நெவர் நோ ஹவு ஈச் இண்டிவிஜுவல் ஹாவ் த கேபிலிட்டி. அந்த சக்ஸஸ் மைண்ட் செட், ஃபெயிலியர் மைண்ட் செட், இதெல்லாம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல, இது எல்லாமே வந்து ஜெனரேஷனலில் ஹெல்ப் இருக்கும். எங்கேயாவது ஒரு விழுந்துட்டாங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது யூ நீட் டு பி 10x கேர்ஃபுல். ஆனால் அந்த கேர்ஃபுல்னாலே நீங்கள் கரெக்டாக பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு சேஃப்டி நெட் இல்லை ஆனால் குதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படாமல் நான் கண்டிப்பாக லேண்ட் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக யூ வில் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் அண்ட் யூ வில் மேக் ஷுவர் ஏதோ ஒரு இது நீங்களே சேஃப்டி நெட் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி இருக்கிற சேஃப்டி நெட் இல்லை, ஆனால் நான் இதில் விழுந்துடக்கூடாது, நான் இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய டைம் வந்து வழி தெரியாத ஊருக்கெல்லாம் போய் சேர்ந்துருப்போம். கரெக்டாக இப்போ கூகுள் இல்லாட்டி கூட எல்லோரும் போயிட்டு தான் இருந்தாங்க. அன்றைக்கி எஜுகேஷனில் எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. எப்படி போய் சேர்ந்தோம்? அங்கங்கே கேட்டோம். ஸோ போகிற வழியில் somewhere we were asking and we were reaching the right destination. So one thing is definitely possible to reach the destination. You need to ask at the right time. எங்கேயாவது ஒரு ஹெல்ப் எடுத்தாகணும், அதுக்கு 4 பேர்கிட்ட கேட்கணும். ஆனால் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுத்தாகணும். ஏன்னா 4 பேர் வேறு வேறு விஷயம் தான் சொல்லுவாங்க. நானே சொன்னாலும் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுவேன், அது நேற்று ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இன்னைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இது அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டியில் திங்க் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும். இந்த திங்கிங் கெப்பாசிட்டி
அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி cannot be built by any generations before or anything around you. Irrespective of anything, it will be an individual's choice. ஓகே. பட் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, ப்ராப்பர் சப்போர்ட் இல்லைன்றனால நிறைய பேர் ஹெவியான லாஸ் ஆகி அதை வந்து திருப்பி மேக்கப் பண்ண முடியாமல் தே எவென்ச்சுவலி எண்ட் அப் தேர் லைஃப்ஸ். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் போகாமல் தெர் இஸ் ஆல்வேஸ் அ கம்பேக் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சார் கொடுப்பீங்க? இல்லை, ஆல்வேஸ் கம்பேக் அப்படின்லாம் அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஓகே. அட் ரைட் டைம் யூ நீட் டு ஸ்டாப். அதாவது நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் ஏன் போக விடுறீங்க? கரெக்டாக யூ நோ திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், ஸ்டாப் அட் அ ரைட் டைம். நான் லாஸ்ட்டு நாள் வரைக்கும் போய் எப்படியாவது முன்னேறிடுவேன்னு நினைக்கிறத விட ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்கும்போதே இஃப் யூ ஆர் கம்மிங் எ ஸ்டெப் பேக். எல்லோரும் சொல்லுவாங்க லாஸ்ட் நிமிஷம் ஒரு ட்ரை பண்ணோம், கடைசியில் ஏதாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு. அந்த ஏதாவது ஒன்று வரலன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாங்கன்னா இந்த டேஸுக்குள்ளே அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ஸோ அது வரலைன்னா அந்த இடத்துல நிறுத்திடணும், நோ மேட்ரு வாட். ஓகே. இப்போ நான் வந்து ஒருத்தரை புதுசாக ஹையர் பண்ணும்போது இது எல்லாமே மிஸ்டேக்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் மட்டும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ நான் இது எல்லாத்தையும் ஏன் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி ஏன் லாஸ் ஆகுது, நான் வந்து ஏன் ஒரு எட்ஜுக்கு போகிறேன்னா, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஹையர் பண்ணிட்டேன். ஓகே. நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் ஒரு 100 பேர்லேருந்து ஒருத்தர் எடுத்திருக்கேன். அந்த 90 நாள் ஆனாலும் அவங்க பண்ணுற தப்பையும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எடுத்த டிசிஷன் எப்படி தப்பாகும் அப்படின்னு இந்த மாதிரி உள்ள மைண்ட் செட், ஆட்டிடியூட் இதெல்லாம் செல்ஃபாக இருக்கிறதுனால தான் தோக்குறோம். அதை வந்து அந்த இடத்துல நிறுத்திடணும். இந்த இடத்துல வரும்போதே அதை நிறுத்துறதுக்கு இன்னொருத்தர் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து செல்ஃபாக நடக்காது. பட் சம்வேர் தே நீட் டு ரியலைஸ், இல்லை போதும், இவன் வேண்டாம், இவ்வளோ நாள் நடந்த லாஸ் போதும், இதனால இதுக்கு மேலே வேண்டாம், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்காக இன்னும் இந்த பேக்கேஜை தூக்கிட்டு அலையக்கூடாது. இட் கேன் பி அ ஹையர், இட் கேன் பி அ வெண்டார், இட் கேன் பி த பிஸ்னஸ் இட் செல்ஃப். இட்ஸ் ஃபைன் டு க்ளோஸ், டேக் யுவர் டைம். 1 year எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் அடுத்த 1 yearக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு மட்டும் அடுத்த திங்க் பண்ணிட்டு அடுத்தது பண்ணால் போதுமே, கரெக்டாக பண்ணலாம்ல. ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து மார்க்கெட்டோட டாப், அதாவது மார்க்கெட்டோட லீடராக ஆகிறதுக்கு வந்து அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்லாம் என்ன மாதிரியான ரோல் வந்து ப்ளே பண்ணும் சார்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், மார்க்கெட் லீடர்னால் எல்லா பிஸ்னஸும் எனக்கு இல்லை. ஓகே. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து எல்லாமே நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. மார்க்கெட் லீடர்னா என்னென்னா, ஐ ஷுட் பி த பாஸ் இன் தட் பிஸ்னஸ், ஐ வில் டிசைட் வாட் இஸ் த ப்ரைஸ். எனக்கு மேஜர் ஷேர் வேணும். ஓகே. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு ஹோட்டல் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு ஹோட்டல் வச்சா எனக்கு மீறி தான் அடுத்த கஸ்டமர் போகணும். ஒரு கிளாஸ் மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா நான் தான் அந்த மார்க்கெட் லீடர். ஏன்னா என் படத்துக்கு தான் அதிக ஆள் வருவாங்க, அதை தாண்டி தான் அடுத்ததுக்கு போகணும். ஸோ அந்த பொசிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இட் கேன் ஒன்லி பி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு 1-2 பேர் தான் இருக்க முடியும், அந்த ஏரியாவுக்கு 1-2 பேர் தான் இருக்க முடியும். ஸோ தேட் இஸ் அ பிக்கர் விஷன் தட் பீப்புள் ஷுட் ஹேவ். ஸோ ஹவ் வி இவால்வ், லைக் ஒரு ப்ராடக்ட் வச்சு அடுத்த ப்ராடக்ட்டு அண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை அந்தந்த கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ தென் they become the market leader of their own. ஸோ அது கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் தேவை. இட் கேன் பி இன் எனி இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் லீடர் இதெல்லாம் வந்துச்சுனாலே இட் இஸ் லைக் மோர் தேன் சர்வீசஸ். இட் இஸ் லைக் சர்வீசஸ்லாம் இருக்குது, டிசிஎஸ் பெருசாக இதெல்லாம் இருக்குது, ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் லெவலில். பட் எனி திங் ஈவன் இன்க்ளூடிங் அ ஹோட்டல் இன் தேட் பர்டிகுலர் ஏரியா, ஒரு மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இதுதான். நான் வந்து அது அந்த அதிகமான ஷேர் எனக்கு வர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட் இஸ் வேர் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஈவன் மேக் அ பிக் இம்பேக்ட். ஓகே. த குவாலிட்டி, நான் குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு மற்றவன் எப்படி குவாலிட்டி கொடுக்குறாங்கிறத விட என்னோட குவாலிட்டி இட் ஷுட் அட்லீஸ்ட் பி 1% மோர். அந்த 1%க்கு டேக் என்ன வேணாலும் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு 1% நல்லா இருக்கிறதுக்காக ஐ மைட் பி இன்வெஸ்டிங் மோர், ஐ மைட் நாட் பி மேக்கிங் அ ப்ராஃபிட். இன்னொரு கடையில் கிடைக்கிற ப்ராஃபிட் எனக்கு வராது, அதை விட கம்மியான குவாலிட்டியில் பண்ணுற ப்ராஃபிட் எனக்கு வராது. ஆனால் நான் அந்த குவாலிட்டி இஸ் த ஃபஸ்ட் திங். நான் வந்து ப்ராப்பரான குவாலிட்டியில் கொடுக்குறேன், ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்குறேன். ஐ மைட் ஹாவ் த பெஸ்ட் ஃபுட், பட் இஃப் மை குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இஸ் நாட் குட், தென் தி repeated customers are not going to come in. So only a company, even more than their product quality, have their service quality can achieve in the market leader. இந்த மார்க்கெட் லீடரோட முக்கியமான மெயின் what key to open the door itself is services of the product. அந்த என்ன பண்ண போகிறோமோ அதனுடைய அந்த இது. ஸோ அதுக்கு என்ன தேவை?
ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ குவாலிட்டி சர்வீஸ்னா யூ நீட் டு டிஃபைன் ஹவு இட் ஷுட் பி. சும்மா உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க அப்படின்னு விட முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கார்ப்பரேட் லெவலில் எப்படி உட்காரணும்னு கூட டிஃபைன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. யூ நீட் டு ரன் யுவர் பிஸ்னஸ் அஸ் அ கார்ப்பரேட் லெவல் டு பிகம் அ மார்க்கெட் லீடர். ஸோ எப்படி உட்காரணும், ஒரு ஹோட்டலாக இருந்துச்சுன்னா ஒருத்தங்க உள்ளே வரும்போது செக்யூரிட்டிக்கு என்ன ட்ரெஸ் அவன் எப்படி போடணும், அவன் ரைட்டில் என்ன வச்சுக்கணும், லெஃப்டில் என்ன இருக்கணும், அவன் வந்து எங்கே பார்க்கணும், அவன் எப்போ பார்க்கக்கூடாது, வரக்கூடியவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி சல்யூட் பண்ணணுங்கிறதுல இருந்து. யூ டசன்ட் நீட் டு ஹாவ் அ 5-star ஹோட்டல் ஃபார் திஸ். 5-star ஹோட்டலாக டிஃபைன் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் தட் அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் கிளையண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது என்ன கேட்கணும், இல்லை நீங்கள் அடுத்தடுத்து இனோவேஷன் பண்ணும்போது இதுக்கெலாம் டைம் இருக்காது, ஏனோ தானோ தான் நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மார்க்கெட் லீடருங்க ஸ்டார்ட் அப்புக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒன்று கொண்டு வாங்க. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் கம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் யூ ஸ்கேல். நீங்கள் வந்து ரெவன்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 5 கோடிக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. 5 கோடி பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் யூ ஹாவ் அ பிஸ்னஸ், உங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்களோட பிஸ்னஸ் இருக்குது, ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது இவன் தான் கரெக்டான ஆளான்னு தெரியாது. ஏன்னா ஒரு புதுசாக யோசிச்சு உங்கள் கூடவே ஒருத்தன் ட்ராவல் பண்ணியிருப்பான், ஆனால் அவனுக்கு அடுத்தது ஒரு 10 பேரை மேய்க்கிறதுக்கான ஒரு இது இருக்காது. he need to guide the next 10 employees. See, so மேய்க்கிறதுங்கிற வேர்டு தப்பாக இருக்கலாம், பட் ஆக்சுவலி he need to guide. அப்போது அவன் வந்து செல்ஃபாக பயங்கர சூப்பராக இருப்பான். he is the best employee. he just started. உங்கள் கூடவே வந்து 24 மணி நேரம் உழைச்சிட்டு வந்துட்டான். ஆனால் உங்கள் கம்பெனி இன்றைக்கி 5 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுது. ஆனால் அவனால் அடுத்த 10 பேர், இதை நீங்கள் கண்டுபிடிக்கவே டைம் ஆகும். திஸ் இஸ் வேர் பீப்புள் லைக் மீ கேன் ஹெல்ப் டு பி. ஆனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் ஆகும். அதில் நீங்கள் நிறைய காசை விடுவீங்க. அந்த 5 கோடி 10 கோடிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரும்போது யூ டோன்ட் நோ, லைக் அப்போ அவனை வெளில அனுப்பணுமா, யூ மே நீட் டு டேக் த ஹார்ட் டிசிஷன். அவன் இன்னொரு கம்பெனியில் ஹீ கேன் கான்ட்ரிபியூட் மச் மோர் தேன் வாட் ஹீ கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ் கம்பெனி. அவன் டக்குன்னு சொல்லிவிடுவான் லே ஆஃப் தப்பு அது இதுன்னெலாம். பட் லே ஆஃப் சம்டைம்ஸ் கேன் பி குட் ஃபார் போத். ஏன்னா இதுக்கு மேலே அவனுக்கு இங்கே ஸ்கோப் இல்லை, இருந்தாலும் கம்மியான ஸ்கோப் இருக்கும். அவன் உங்களை மாதிரியே இன்னொருத்தனை உருவாக்குறதுக்கு ஹீ கேன் ஏபிள் டு. பட் உங்களுக்கு திருப்பி அவனோட தேவை வரல. அப்போ உங்களுக்கு இன்னொரு இது வந்து ஒரு ஹையரிங் ஆஸ்பெக்டில் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஸோ யார் தேவை, எதுக்கு தேவை, ஒரு சின்ன ஹோட்டலில் யார் உள்ளவங்க அப்படி, இட் கேன் பி சலூன் ஆர் இட் கேன் பி எனிதிங் ஆர் சாஃப்ட்வேர், அந்த குவாலிட்டியில இருந்து நம்ம கொடுக்க போகிற சர்வீஸ் இஷ்யூ வராது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஹோட்டல்லையும் ஒரு சின்ன நாள் பிரச்சனை வரும், ஒரு சாஃப்ட்வேர் பண்ணும்போது நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது கிராஷ் ஆகும். நீங்கள் எனி திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஷுர். அதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? மார்க்கெட் லீடர் ஆகிறதுக்கு இதை வந்து பின் பை பின்னாக ஒவ்வொரு இடத்துலையா எடுத்துகிட்டு போகணும். அது யூ நீட் டு டூ இட் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். சே லைக் ஒரு இடத்துல மட்டும் நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சே லைக் உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹையரிங்கில் மட்டும் செமையாக இருந்துட்டாங்க, ஆனால் தேவையான அளவுக்கு உங்களோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணல காசு, இல்லை இவங்க 2 பேரும் சரியாக பண்ணிட்டாங்க, ஆனால் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணணுன்னே உங்களுக்கு தெரில. யூ ஆர் ஹைரிங் த பெஸ்ட், யூ ஆர் பேயிங் த பெஸ்ட். ஆனால் நான் இப்போ சொன்ன மாதிரி நில்லுன்னா நிற்கணும், இந்த இடத்துல நிற்கணும்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா அவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு? சும்மா அவங்க வருவாங்க, வேறு இடத்துல இருந்து வருவாங்க, அந்த கல்ச்சரை கொண்டு வருவாங்க. ஸோ யூ கேன் நாட் பில்ட் அ கல்ச்சர் இன்சைட் யுவர் கம்பெனி. ஸோ உங்கள் கம்பெனி கல்ச்சருக்கு இவன் செட் ஆவானா, அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இல்லைனா எவ்வளோ ஊரில் உள்ள எல்லா பெரிய ஹையரும் உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க. பெஸ்ட்டு செஃப் இருப்பாங்க, பெஸ்ட் இது இருப்பாங்க, பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே பெஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இருக்கலாம். ஆனால் யூ கான்ட் பிகம் மார்க்கெட் லீடர், யூ வில் எவென்ச்சுவலி லூஸ் த மணி. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா இவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக அந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக போட்டு ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணணும், இவங்க என்ன பண்ணக்கூடாது, இத்தனை மணிக்குன்னா வந்தாகணும், 2 நாளில் வரலன்னா அடுத்த ஆளை எடுக்க ரெடியாக இருக்கணும் நீங்களும். even though you need to certain human emotion should be there. கரெக்டாக. ஏன்னா பிஸ்னஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஹியூமன் எமோஷன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸே கிடையாது. மார்க்கெட் லீடர் ஆகும்போது அந்த ஹியூமன் எமோஷன்ஸையும் விட முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு சிலர் அந்த லீவ் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஹெச்ஆர் சைடில் எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த சைட் யூ நீட் டு பி ஆல்சோ எ ஹியூமன் எமோஷன் ஷுட் இஸ் ஆல்சோ an important டு பிகம் அ மார்க்கெட் லீடர். நீங்கள் அதையும் விடக்கூடாது, உங்களோட பிஸ்னஸையும் விடக்கூடாது. ஹியூமன் எமோஷன் தான் ஃபஸ்ட்டு. ஐ மீன் அந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் தாண்டி இந்த இதில் வரும்போது மார்க்கெட் லீடர் இந்த ஹியூமன் எமோஷனே ஹேண்டில் பண்ணி அதுக்கு கரெக்டான ஆளுங்க இதை ஹேண்டில் பண்ணுற ஆளை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கணும். ஸோ தட் நோ இஷ்யூஸ் கம்ஸ் டு யூ அஸ் அ ஃபவுண்டர். நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுற ஒரு ஓனர், உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. அதில் இருந்து உங்களுக்கு இவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி, இந்த ஒரு பிஸ்னஸ் இருந்து இதெல்லாம் செட் பண்ணுறது உங்களோட வேலை. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்க வேண்டியது வேலை. இதில் எங்கேயாவது மிஸ்டேக் வரும்ல. இப்போ நம்ம சொன்ன ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு மிஸ்டேக் நடக்கும், அதை சர்வீசஸ்
ஒரு டீம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னா அது மாதிரி இந்த ப்ராசஸில் ஒரு ஃப்ளா வரும்ல, ஆமாம், அந்த ப்ராசஸில் உள்ள ஃப்ளாவை நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அதுதான் உங்களோட வேலை. ஓ இதில் எங்கே தப்பாக இருக்குது, ஓ இதை நான் சரி பண்ணணும், இதுக்கு நான் அடுத்து என்ன பண்ணணும். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஸோ தட் யூ நெவர் லூஸ் யுவர் மார்க்கெட் லீடர்ஷிப். அதை வந்து அஃப்கோர்ஸ் இனோவேஷன், R&D இது எல்லாமே இருக்குது. ஓகே, நான் புதுசாக என்ன ஐட்டம் கொண்டு வர போகிறேன், அது ப்ராடக்ட்டு, அந்த இது எல்லாமே வந்துட்டு இஸ் டெஃபினெட்லி தேர். பட் டு அச்சீவ் திஸ், இதை சர்வீசஸ் வச்சுட்டு தான் அடுத்த ப்ராடக்ட் போக முடியும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு சூப் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஆனால் அதில் உங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து வருவாங்க. ஸோ யூ பில்ட் த நெக்ஸ்ட் திங், ஸோ யூ பில்ட் த நெக்ஸ்ட். அப்படி ஒன்றா வந்துட்டு யூ கேன் ஆக்சுவலி பில்ட் இட். In software services or something, it will be like your client should grow. Okay. If you want to become a market leader, உங்களுக்கு ஒரு client இருந்தாலும் எப்படியாவது அவங்கள வளர்த்து விட்டுருங்க. So you will get the money. ஏன்னா இப்போ வந்து clients கிடைக்க கஷ்டம். So you need to make sure you as a market leader improve, your clients also improve because of this. Okay. If you are into pure service business. ஸோ நீங்கள் கரெக்டான காஸ்ட்டும் வேணும். அந்த காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி எவ்வளவு அது I coined the term as something called ₹1 ரோட் மேப். ஓகே. அதாவது ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட பட்ஜெட் போடுறாங்கல்ல, அந்த பட்ஜெட் போடுறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க ₹1 காயின் போட்டு இவ்வளோ போகுதுன்னு சொல்லி. உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஒரு ரூபா பட்ஜெட் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே இவ்வளோ தான் போக போகுது, அடுத்த 6 மாதத்துக்கு நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ரூபாவும் யோசிக்கும் போது தான் ஓகே ஐ எம் பேயிங் EMI ஃபார் லைக் 6%. அந்த பர்சன்டேஜ் ஓகே 6 பைசா எவ்ரி ₹1 நான் ஏர்ன் பண்ணுறேன். அதில் 6 பைசா போகுது. ஓகே அதில் 15 பைசா போகுது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அது பார்க்கும்போது தெரியும் இல்லையா? ஓகே ஸோ ஒரு ரூபா எனக்கு வருது என் பிஸ்னஸ்க்கு, அதில் இங்கெல்லாம் போகுது. நான் என்னோடது மெயினே ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டில் வெறும் ₹20 தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன். அப்போ எங்கேயோ காஸ்ட் லீக் ஆகுது. ஸோ ஒரு ₹1 ரோட் மேப் வச்சு இதை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் உங்களோடதையும் வந்துட்டு யூ நீட் டு ஸ்பிளிட் அப் ஹவு யூ ஆர் கோயிங் டு கெட் இட் பெட்டர் இன் டு தட். அந்த ஸ்பிளிட் அப் ஆஃப் மணி ஹவு யூ ஆர் கோயிங் டு, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக சேவ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் பில்டர், அது இங்கேயும் அப்ளிகபிள். இதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம், அந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ சேவ் பண்ணி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ எப்போவுமே மணி பேக்கப் இஸ் ஆல்சோ an important thing. ஸோ கண்டிப்பாக ரொம்ப காலத்துக்கு மார்க்கெட் லீடராக இருக்க முடியாது. டிஸ்ரப்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் பிஸ்னஸ். தட் இஸ் வேர் த ஸ்டார்ட் அப் கம்ஸ் இன். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபவுண்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஓகே, கனெக்டிங் வித் த ரைட் பீப்புளுங்க. ஓகே. ஒரு ஹெட்டில் நீங்கள் இருக்கும்போது யூ ஹாவ் ஆக்சஸ் டு தி என்டையர் ஸ்டேட். ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. யூ டோன்ட் நீட் டு டூ சம்திங் லைக் நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், சோஷியல் எக்கனாமிக்ஸ், சோஷியல் இன்ஜினியரிங் இப்படிலாம் சொல்லி இவங்க தான். ஏன்னா அப்படிலாம் யோசிக்க முடியாது. எவனுக்கு எந்த ஐடியா வருதுன்னே தெரியாது. நம்ம வந்து சொல்லலாம் ஓ இவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஆளுங்க முன்னேற ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் பேசலாம். பட் ஸ்டார்ட் அப்பில் வந்து அப்படிலாம் ரொம்பலாம் நினைக்க முடியாது. இட் இஸ் குட் டு ஹேவ் ஆல் தட், தேர் ஷுட் பி சோஷியல் இன்ஜினியரிங். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்குன்னா, ஒருத்தன் இலான் மஸ்க் ஆகிறானா அவன் என்ன எதுலேருந்து வரான்லாம் சொல்ல முடியாது. கரெக்டாக அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரானா, ப்ரைவேட்லேருந்து வரானா, அவன் தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு வரான், அவ்வளோதான் யோசிக்க முடியும். அண்ட் அவனுக்கு ஃபண்டு ஒருத்தங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ அஸ் இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கும்போது ஐ வில் ஹாவ் அ பர்சன் டு மீட். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தே வில் ஹாவ் அ லாட் ஆஃப் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க் கனெக்டர், அவ்வளோதான். அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தே வில் பி லைக் ஓகே இந்த இடத்துல இவங்க எங்கே நடக்குது. ஸோ சம்திங் பிரிங் இட் டு அவர் அட்டென்ஷன். ஸோ ஒன்லி திங் அது ஸ்கூல் லெவலில் இருக்கலாம், காலேஜ் லெவலில் இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் கம்பெனி லெவலில் இருக்கலாம். அந்த ஒரு டைரக்ட் கனெக்ட் வித் த பீப்புள். ஸோ இதை ஸ்டார்ட் அப் பண்ணுற ஃபவுண்டர்ஸ்க்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியணும். எனக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு வழியில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கை வேணும். Until I trust the system, I don't go to the system. இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இருக்குது, அதில் எனக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்கும்னு தெரிஞ்சால் தானே நான் போவேன். அப்போ ஐ நீட் டு ப்ரூவ் சம்திங் ரேதர் தேன் கைடிங் தம். ஐ நீட் டு ப்ரூவ் கம் டு மீ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஓகே என்னால் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஹூவர் ஷுட் ஹாவ் த ஆக்சஸ் டு லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து ரொம்ப நேரோ டவுனாக திங்க் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒன்று இப்படி இருக்குன்னு சொல்லி லைக் யூ வில் பி சீயிங் இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து வி ஆர் டூயிங் குட். டக்குன்னு போவாங்க, சிஎம் போவாங்க, அங்கே போய் யூஎஸில் வந்து ஃபண்டிங் வாங்கிட்டு வராங்க, இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா. தட் இஸ் ஃபார் தி இண்டஸ்ட்ரீஸ். இங்கே ஃபோர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பேசுவாங்க. தட்ஸ் ஆன் லார்ஜர் லெவல். கரெக்டாக அது தட் இஸ் ஆன் லார்ஜர் லெவல். அந்த ஃபோர்டுக்கு இங்கே ஏதோ ஒன்று செய்யணும், இங்கே ஒரு இனோவேட்டிவ் வச்சுருக்காங்கன்னா
அந்த ஃபோர்டில் போய் இதை பேசணும்ல, அது இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு சம்டைம்ஸ் ஓப்பன் கிடைக்காது. ஓகே, யாரை கூப்பிடணும்னு தெரியாது, யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியாது, நமக்கும் தெரியாது இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது தே கேன் டெஃபினெட்லி கனெக்ட் வித் இதை வேலிடேட் பண்ணுறோம்ல. இப்போது ஒருத்தங்க வந்து அங்கே இருக்காங்கன்னா தே நீட் டு ஹாவ் சம் நாலேஜ் ஆன் திஸ். எனக்கு தெரியுங்கிற ஒருத்தனால நான் வந்து கொடுக்கக்கூடாது. எனக்கு ஐ நோ சம் ஒன், அதனால நான் அவங்க நீ போய் ஃபோர்டு பாருன்னு இருக்க முடியாது. ஆர் தே கேம் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஸ்கூல், திஸ் பர்டிகுலர் காலேஜ், அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவனுக்கு இந்த ஃபோர்டில் இந்த இன்ஜினில் இந்த சம்திங் இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு 6 வருஷமாக பண்ணுறான். சி தட் இஸ் ஹவ் இன்னோவேஷன். அவன் அங்கே போய் பேசினான்னா இவங்ககிட்ட இருந்து கண்டினியூஸாக வாங்குற ஃபேக்ட்ரியை அவனே போட்டு கொடுத்துருவான். தே வில் ஃபண்ட் ஹிம். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த ஃபண்டை இவங்ககிட்ட கொடுன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வரணும். இந்த ட்ரஸ்ட் இந்த சிஸ்டத்தில் நான் போனேன்னா ஐ வில் பி ஏபிள் டு கிராக் தி சிஸ்டம். ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த லைனப் நிறைய இருக்குது, அதில் ஃபில்டர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ பேசுகிறது ஈஸி. அத்தனை ஸ்டார்ட் அப்பும் வந்துட்டு சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுட்டு எனக்கு வந்துட்டு ஃபோர்டு ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அப்போ அதை ரிஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதான் அதே நேரம் இந்த இனோவேஷன். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை செட் பண்ணுறது, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்டு இனோவேஷன், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் ஸ்டார்ட் அப், ஏன் அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். சி ஒரு 10 years down the line it should be like அங்கே இருக்கிறவங்க நான் இந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணேன், ஐ மேட் திஸ் ஹேப்பன். இப்போ நம்ம சொல்கிறோம்ல காமராஜர் அந்த மிட் டே மீல் கொண்டு வந்தாருன்னு இன்றைக்கும் பேசுகிறோம். அப்போது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம தமிழ்நாடு வந்து 10 வருஷத்தில் வந்து ஒரு லெவல் போச்சுன்னா, இவர் இருந்தார், இவர் எனக்கு அங்கே கனெக்ட் பண்ணி விட்டார். நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு யூ கேனாட் இனிஷியேட் லைக் ஓகே இது பண்ணால் சரியாயிடும், அது பண்ணால், பிகாஸ் யூ நீட் டு திங்க். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குங்கிறது ஒன்று நமக்கு இப்போ தெரியாது. சி நீங்கள் ஓவராலாக வெளில இருந்து பார்க்கும்போது எனக்கு ஏன் இண்டஸ்ட்ரி தெரியும், இன்னொருத்தர் தெரியும். சி அட்லீஸ்ட் நவ் ஐ நோ லைக் ஐ எம் பிலாங் டு சம் ஆஃப் த ஃபாரம்ஸ், பிஸ்னஸ் ஃபாரம்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிஸ்னஸ் கேட்டகரி ஒரு 100 கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் பீப்புளை நான் எவ்ரி வீக் மீட் பண்ணுறேன். 100 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் மெம்பர்ஸ். அண்ட் இன்னும் இருக்குது ஒரு 200 எனக்கு தெரியும், ஆனால் முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போது இந்த இடத்துல நான் 100 பேரை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஐ நோ லைக் வாட் ஷுட் ரியலி பி டன் அஸ் இனோவேஷன். திருப்பூர் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒருத்தன் ஒன்று கொண்டு வர்றான், ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வர்றான், ஒரு அந்த பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கலாம், எனி திங் வி டோன்ட் நோ. அப்போ இதெல்லாம் வர்றதை வந்து சம்ஒன் ஷுட் லிசன். அங்கேருந்து லிசன் பண்ணி இப்படிலாம் இருக்குது, அதை ஒழுங்காக கேட்டு திருப்பி இல்லை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, திஸ் இஸ் இப்போ நான் சொன்னோம் இல்லையா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் காசெல்லாம் விடுறோம். இஃப் யூ டேக் திஸ் ரூட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். தேர் ஆர் லாட் ஆஃப் மென்டார்ஸ் நீட்ஸ் டு பி லைக் தட். எல்லா மென்டார்ஸும் வந்து சும்மா ஓகே எல்லாமே பூஸ்ட் மட்டும் பண்ணிவிடக்கூடாது இல்லை, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மென்டார்ஷிப்புக்கு யார் ரைட் மென்டார்னு டிசைட் பண்ணுற இடத்துல அந்த அமைப்பு தான் இருக்குது. ஓகே, பட் இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சார் நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸுமே இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஒர்க்காக மட்டும் இல்லாமல் ஃபவுண்டர்ஸ்க்கு எப்படி இது வந்து ஒரு ரியல் க்ரோத் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கலாம் சார்? இல்லை, நான் சொன்ன விஷயங்கள் தான். ஓகே, பேப்பர் ஒர்க் ஷுட் டெஃபினெட்லி பி தேர். ஓகேங்களா, பேப்பர் ஒர்க் வந்து கண்டிப்பாக தேவை. அது இல்லைன்னா நீங்கள் செஞ்சதை வந்து நாளைக்கு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்க முடியும், பிகாஸ் வி ஆர் இன் அ பப்ளிக் பிளேஸ். அதுக்கான ரைட் கைடன்ஸ் எடுத்துக்கணும். பேப்பர் ஒர்க்குக்கான கைடன்ஸ் அது வித் பேமெண்ட் ஆர் வித்தவுட் பேமெண்ட், ஆர் ஐ வுட் சே இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டிஎனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்கே சப்போர்ட்டிவாக ஆளுங்களை வச்சுக்கணும். ஓகே, அந்த ஹெட்டேக்கை வந்து ஃபவுண்டர்ஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ எனி திங் தட் வி இன்வெஸ்ட் வில் கெட் அஸ் ஒரு 10x தமிழ்நாடுக்கு திருப்பி வந்துடும். இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் 10x ஆகுதோ அது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரி உள்ள ஒருத்தங்க வந்துட்டு இஃப் தே சூஸ் த ரைட் மென்டார்ஸ் கைட் தம், ஈவன் இஃப் தே பே, ஓகேங்களா, கரெக்டான காசு பட்ஜெட் அலாகேட் வாங்கி இதைத்தான் காட்ட போகிறோன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு 10 இலான் மஸ்க் நாளைக்கு வந்துட்டாங்கன்னா, ஓகேங்களா, இல்லை லாரி பேஜ் ஆர் கூகுள், திங்க் அபவுட் ஈவன் 5 ஸ்டார்ட் அப்ஸ் தட் இஸ் கம்மிங். ஒரு 100 ஃபெயில் ஆகிடுச்சு, வெறும் ஒரு 5 தான் வரப்போகுது நம்ம பண்ணதுலேருந்து. திங்க் அபவுட் த மணி தட் இஸ் கோயிங் டு கம் இன். இப்போ நம்ம அந்த டிவிஎஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 4-5. அப்போ அது மாதிரி ஒரு 30 இயர்ஸில் வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கரண்ட் சினாரியோஸ் ஒரு 50 கம்பெனி இந்த மாதிரி இங்கே இருக்குன்னா த வேர்ல்டு லெவலில் இருந்து வரப்போகிற மணி வி மைட் ஈவன் இம்பேக்ட் லைக் சம்ஒன் லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். நாளைக்கே நம்ம வந்து அங்கே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவோம், ஸோ தட் மணி கம்ஸ் டு அஸ். ஏன்னா அவங்க முன்னேறாங்க, ஆனால் அதுக்கான காரணம் நம்ம இங்கே இருக்கலாம். நம்ம வந்து யூஎஸ் மட்டும் பேசுகிறோம், ஆனால் ஸ்டார்ட் அப் டிஎன் இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் அமைப்பாக யோசிக்கும் போது வி மைட் ஈவன் திங்க் அபவுட் தி கண்ட்ரீஸ் தட் இஸ் நாட் இன் அ வெரி ஹை லெவல். அங்கேருந்து வரதும் காசு தானே.
ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே மணி கம்ஸ் இன். ஸோ த ஜிடிபி அப்போ இதெல்லாமே ஜிடிபியாக மாறும்ல. ஸோ இங்கே விதை இங்கே போட்டு தான் இருக்கும்ல. ஸோ ஆல் திஸ் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றணும். என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொன்னா, இவர் தான் சொன்னார் நான் 1 கோடி ரூபா பண்ணணும்னா மந்த்லி 8 lakhs அது பண்ணணும். நோ, திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கால்குலேஷன். அஸ் அ ஃபவுண்டர் நீ இதை சொல்றதுக்கு ஒரு மென்டார் தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டு இல்லை யூ நீட் டு திங்க் அபவுட் யுவர் ஃபினான்ஸ் அஸ் வெல். நீ இந்த இடத்துல பண்ணி ஆகணும். சும்மா பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு இருக்க முடியாது. நீ எல்லாம் அது அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ண முடியாது. ஆல் திஸ் ஆர் த டெஃபினட் திங்ஸ். ஏன்னா எனக்கு அது ஏன் திருப்பி ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு அவன் சொன்னது ரொம்ப இதாக இருந்தது. சிம்பிள் கால்குலேஷன் தானே. நீ அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சிருக்க, உனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியுது, நீ பெரிய பெரிய ஆளுங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்க, ஆனால் இந்த விஷயத்த கூட யோசிக்காம இவ்வளோ நாள் இருந்துட்டியே. இதை பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா, எய்தர் யூ டோன்ட் ஹாவ் அ கோ-ஃபவுண்டர் ஹூ இஸ் இன் ஃபினான்ஸ். ஐ நெவர் ஹேட். இதெல்லாமே வந்து பிரச்சனைகள்ல இருந்து உருவானதான். ஸோ அப்போ உனக்கு அதே பிரச்சனை இருக்கு. அப்போ this will be the problem. அட்லீஸ்ட் அந்த கைடன்ஸ் 2 பேரை கனெக்ட் பண்ணி விட முடியும். ஓகே, 10 years முன்னாடி உள்ள ஈகோக்கு ஒத்து வராது. 2 பேரை வந்துட்டு நீ கோ-ஃபவுண்டர்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இவன் 2 பேரும் ஒரே ஐடியாவில் ஒர்க் பண்ணுறான். ஆனால் தமிழ்நாடோட நலன் நீங்கள் யோசிக்கும் போது, இல்லை இந்தியாவோட பெனிஃபிட்னு பார்க்கும்போது, இஃப் யூ டூ ஒர்க் டுகெதர், அவங்க 2 பேருக்கும் என்ன சிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு 2 பேரும் தனித்தனியாக ஒரு 10 லட்ச ரூபா தனித்தனி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை 2ஐயும் சேர்ந்து ஒழுங்காக பண்ணி உங்களுக்கும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு. இந்த 10 தனியாக பண்ணி 20 லட்ச ரூபா தனியாக போகிறதுக்கு இந்த 20 போட்டு அதை 1 crore ஒரு வருஷத்தில் எடுக்க முடியும்னா that also can be done. வர்பலி தான் சில விஷயம் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆளுங்களை சூஸ் பண்ண முடியும். அந்த சிங்க் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தட் யூ கேன் மென்டார். அது அவங்கள மட்டும் பார்க்குறது இல்லைன்னா நெட்வொர்க்கிங் நடந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன குரூப்ஸாக நிறைய பேர் ஃபார்ம் ஆவாங்க. பட் கரெக்டான ஒரு கைடன்ஸ் எங்கேருந்து வரும்? ஒரு ஹவு டு மேக் இட் அஸ் அ ப்ராசஸ் ஃபார் த ஸ்டேட். வென் வி சே லைக் ஒரு ஆர்கனைசேஷன் பில்டராக இருக்கட்டும், ஒரு கம்பெனி மார்க்கெட் லீடர் எப்படி ஆகுறதுங்கிற மாதிரி தான் ஹவு த ஸ்டேட் கேன் பிகம் த மார்க்கெட் லீடர் இன் ஸ்டார்ட் அப், ரைட்? அந்த லெவலில் ஸ்டேட் திங்க் பண்ணணும்ல. ஸ்டேட் ஷுட் திங்க் இன் தட் வே தட் ஐ ஷுட் பி த மார்க்கெட் லீடர். இன்னைக்கு வந்துட்டு யூனிகார்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் நடுவில் சொன்னீங்க இல்லையா? யூனிகார்ன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இருக்கு, யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ். யூனிகார்ன் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கலாம். யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இருக்குது, ஜோஹோ இருக்குது. அண்ட் ஜோஹோ சிஇஓ கூட இவர் என்ன சொல்லியிருந்தாரு, when I was saying the talent, right? அவர் இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தாரு, யூஎஸ்லலாம் இருந்த பீப்புள் இங்கே வந்துருங்க பேக். ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அ ப்ராப்ளம் லைக் தட் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா. ஏன்னா இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு அவங்க அங்கேருந்து இங்கே வரணும்னு கிடையாது. அவங்க அங்கே ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, இங்கே இருக்கோம் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இங்கே டேலண்ட்டுக்கு ஒரு இது எதுவுமே கிடையாது. மென்டார்ஷிப்புக்கு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான். லைக் வி ஹாவ் அ வாஸ்ட் அந்த இது கண்டிப்பாக இருக்குது. இங்கே ஒரு வாஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இஸ் தேர். என்ன ஒருத்தங்க பண்ணணும்னு டிஃபைன் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை. ஓகே, நீங்கள் இதில் நல்லா இருக்கீங்க, இதை ஏன் கைட் பண்ணக்கூடாது? உங்ககிட்ட இவ்வளோ நெட்வொர்க் இருக்குன்னா, ஒருத்தர் சொன்னேன்ல ஒரு ஃபினான்ஷியல் இது இல்லாமல் இருக்கலாம், உன்னோட நெட்வொர்க் இருக்குது, நீயே ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ நீ இந்த இடத்துல கைடன்ஸுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆவ. ஸோ அவனோட அந்த ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அவங்கள யூஸ் பண்ணுறது, ஆல் தோஸ் திங் ஆர் டெஃபினெட்லி திங் தட் ஷுட் ஹேப்பன். ஓகே சார். பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நிறைய நீங்கள் ஃபண்டிங்னு சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, ஃபண்டிங்க்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் அந்த ஃபண்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை சார்? வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் வி டோன்ட் நோ. ஏன்னா இப்படி இதை இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக, அந்த மாதிரி மணி வர்றது கரெக்டாக அப்படிங்கிறத விட அது மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கணும். யார்கிட்டயாவது இருக்கணும், அவங்க ரெடி டு வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் அனதர் ஸ்டார்ட் அப். தட் ஷுட் டெஃபினெட்லி பி தேர். பட் அகெயின் தட் நீட்ஸ் டு பி ஆர்கனைஸ்ட். ஏன்னா the number of failures should get reduced. Even though we say failure ஆகட்டும், ஃபண்ட் மேனேஜர்ஸ் கவலைப்படுறதில்ல அப்படிங்கிறத விட, if in the last 10 years if India could have improved its success rate in startups, மணியை இன்னும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா there will be lot of fund which could have come in. Okay. But at the same time the number of success rate அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, even though we say startups can fail, as a organization level, as a state level, if you think like இந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் அப் லெவல் சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத விட, இஃப் யூ சே பெங்களூர்லாம் ஸ்டார்ட் அப் நிறைய இருக்கு, டெல்லியில் இருக்கு, இப்படி சொல்றதை விட, இஃப் சம்ஒன் ஸ்டார்டட் சேயிங் இவங்க செம ஆளுங்க இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ், அப்போ ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூ டோன்ட் நீட் டு கோ பிஹைண்ட் த ஃபண்ட்.